அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், திருவள்ளுவர் இருக்கை இணைந்து நடத்தும் திருக்குறள் ஆய்வரங்க நிகழ்வு 63ஆம் நிகழ்வாக இன்றைக்கு மிக சிறப்பாக தொடங்க இருக்கின்றது. இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் முனைவர் தி. நெடுஞ்செழியன் ஐயா அவர்களையும், சான்றோர் பெருமக்களையும், தொல்காப்பிய தொண்டர் கலைமாமணி முனைவர் பத்மநாபன் ஐயா அவர்களையும் அனைவரையும் வணங்கி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவ நாமத்தை வாழ்த்துவோம், திருவள்ளுவ நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தீந்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலோ, தீந்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலோ, திருவள்ளுவ நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தேனினும் இனியனல் திருக்குறளை, தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோர் வாலறிவன் திருவள்ளுவ நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பகுத்தறிவு பகலவர் பாமரனின் நண்பன், பகுத்தறிவு பகலவர் பாமரனின் நண்பன், பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோன், பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோர், திருவள்ளுவ நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பொது நீதி வகுத்தான் பொய்யில் புலவன், பொது நீதி வகுத்தான் பொய்யில் புலவன், பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோ, பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோர், திருவள்ளுவ நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. கல்வியை கண் என்றார், கல்வியை கண் என்றான், ஒழுக்கத்தை உயிர் என்றான், காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோ, காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோர், திருவள்ளுவ நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி என்று திருவள்ளுவர் வாழ்த்தினை பாடி அதனைத் தொடர்ந்து திருவள்ளுவர் மந்திரம் சொல்வது வழக்கம் என்ற வகையில், வாழ்க வாழ்க திருவள்ளுவர் வாழ்க, வளர்க வளர்க திருக்குறள் நெறி வளர்க. திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ மறை. திருக்குறள் நெறியே தமிழ் நெறி, அதுவே உலக நெறி. நன்றி, வணக்கம். தாமதமாக வந்தாலும் மிக தரமாக திருவள்ளுவர் வாழ்த்தினை பாடி சிறப்பு பெற்றார். வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்க செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடியேற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி
பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலையை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனிவர் பார்த்தசாரதி முன்னிலையில் அந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சிகள் அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? செயலர் சேயோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கேத்திவாசன் சந்திராமால் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனிவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனிவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஏசி ப்ரமோட்டர் திரு சசிகுமார் இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனிவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற 2 அன்றில் பறவைகளும் ஆளுக்கு 1 லட்சமாக 4 லட்சங்களும் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம்பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சோலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரிழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். அறிவியல் பூங்கா வாசகர்களுக்கு பணிவார்ந்த வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் கடந்த 40 ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் 2 கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. இத்தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச்சான்று எண் ISSN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் பூங்காவின் 17ஆம் மலரின் 65ஆம் இதழின் முன் அட்டையை அலங்கரிப்பது சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள வெள்ளி விழா கண்ட தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம். அதன் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பாலாஜி ராமகிருஷ்ணன் அவர்களுடன் நம் சங்கச் செயலர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள் நேர்முகமாக உரையாடியதை சொல்லோவியமாகவும் தலையங்க கட்டுரையாகவும் பல வண்ண படங்களுடன் வெளியிட்டு மகிழ்ந்துள்ளோம். மருத்துவத்தில் 3 அச்சடிக்கும் தொழில்நுட்பம், ரசாயனங்கள் சூழ் உலகு, காதுகளும் மின்வேதி வினைகளும், ஆரோக்கியத்தை மதுரமாக்கும் அதிமதுரம், மீன்வளம் பெருக்கும் கடலில் செயற்கை திட்டுக்கள், நினைவாற்றலை அதிகப்படுத்தும் மூலிகை வல்லாரை, தகைசால் தனிமங்கள், உயிரின் உன்னத உலா போன்ற கட்டுரைகளை அறிவியல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள், அணுவியல் விஞ்ஞானி பா கோபாலன் அவர்கள், பேராசிரியர் முனைவர் முத்துவேலு அவர்கள், கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் முதலானோர் ஆய்வுக் கட்டுரைகளை தமிழில் வழங்கியுள்ளனர். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் MIT நிறுவனத்தில் நிகழ்த்திய 63ஆம் முப்பெரும் விழா நிகழ்ச்சியின் தொகுப்பினை படிப்போர் நெஞ்சில் பதியும் வகையில் அறிவியல் உலாவாக தந்துள்ளார் இதழாசிரியர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள். பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும், அறிவியல் பார்வையை மிகுவிக்கும் போக்கிலும், அறிவியல் நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும். இவை அனைத்தும் பன்முறை படித்து மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தமடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே வணக்கம்.
அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை எளிய இனிய நடையில் படிப்போர் மனத்தில் பதியச் செய்யும் பன்னாட்டு தரச்சான்று பெற்ற காலாண்டு வண்ண இதழ்தான் அறிவியல் பூங்கா. இதுவரை 65 அறிவியல் பூங்கா இதழ்கள் வெளிவந்துள்ளன. பிரபல அறிவியல் எழுத்தாளர் சுஜாதா அவர்களால் ஆனந்த விகடன் வார இதழில் 2006ஆம் ஆண்டிலேயே பாராட்டு பெற்றது அறிவியல் பூங்கா. 60 பக்கங்களில் உலாவரும் அறிவியல் பூங்காவை பெற ரூபாய் 1000 ஆண்டு சந்தா செலுத்தினால் போதும். அறிவியல் பூங்கா வாசகர் ஆகலாம். அறிவியல் பூங்காவை வாசித்தவுடன் அது குறித்த உங்கள் கருத்தை உடன் எழுதி அனுப்புங்கள். அதனை படித்தேன் சுவைத்தேன் பகுதியில் அறிவியல் பூங்காவில் வெளியிட்டு மகிழ்வோம். சிறந்த அறிவியல் திறனாய்விற்கு அறிவியல் மலர், அறிவியல் கதிர், அறிவியல் தளிர், அறிவியல் துளிர், அறிவியல் புதிர் ஆகிய 5 அறிவியல் களஞ்சியம் பரிசுகள் வழங்கப்படும். விண்ணப்பத்தை நிறைவு செய்து QR கோடை சொடுக்கி ரூபாய் 1000 செலுத்தி அறிவியல் பூங்கா வாசகராகுங்களேன். வாசிப்பை நேசியுங்களேன். வாய்ப்புகள் வசப்படும். அறிவியல் தொழில்நுட்ப திறனும் சிறந்தோங்கும். அம்மா திலகவதி அவர்கள் வரவேற்புரையாற்றுவார். நன்றி ஐயா. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய இனிய வணக்கத்தை, அன்பு வணக்கத்தை, பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான பணிகளை முன்னெடுத்து வருகின்றது. அந்த வகையில் திருவள்ளுவர் இருக்கை என்ற ஒன்றை மிக சிறப்பாக நிறுவியதும் அல்லாமல் திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மூலமாக பன்னாட்டு இணையம், திருக்குறள் பன்னாட்டு இணையத்தின் மூலமாக உலகமுழும் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் பணி செய்கின்ற, திருக்குறள் பணி செய்கின்ற அமைப்புகளை, தமிழ்நாடு, இந்தியா, உலகளவில் இருக்கக்கூடிய அமைப்புகளை ஒருங்கிணைக்கின்ற மிக சிறப்பான பணியை முன்னெடுத்து வருகின்றது. அடுத்த நிலையில் நம்மளுடைய திருவள்ளுவர் இருக்கை மூலமாக தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் மூலமாக சர்டிபிகேட், பட்டயம், டிப்ளமோ போன்ற திருக்குறள் சார்ந்த இணையவழி வகுப்புகளையும் தொடங்கியிருக்கிறது. இவற்றை ஏன் என்னுடைய வார்த்தையில் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு சிறிதராக இருக்கக்கூடிய முனைவர் நெடுஞ்செழியன் அவர்கள் அங்குசம் என்ற இதழை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். அந்த வகையில் திருக்குறள் நம்மளுடைய இளைய சமுதாயத்திடம் கொண்டு செல்ல வேண்டும். திருக்குறளை மேற்கோள் காட்டுவதற்காக அல்ல, திருக்குறள் வழி நடப்பதற்காகவும் அதனை மேற்கொள்வதற்காக சங்கம் இத்தகைய சீரிய பணிகளை முன்னெடுத்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைக்கு மிக சிறப்பாக இந்த பணிகள்லாம் செய்வதற்கு நமக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்துடைய மாண்பு துணைவேந்தர் முனைவர் ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும், அதே போல மதிப்புயர் பதிவாளர் ஐயா அவர்களுக்கும், நம்மளுடைய தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலத்தினுடைய பேராசிரியர், இயக்குனர், தலைவர் ஐயா சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த பணிவு கலந்த வரவேற்பினை தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கக்கூடிய அன்பிற்கும் போற்றுதற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அவர்களுடைய குடும்ப, அவர்களுடைய அன்பு துணைவியார், மகள் அனைவருமே நான் நன்கு அறிவேன். அத்தகைய பேராசிரியரை இந்த அரங்கத்திற்கு அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லோரும் இருகரம் கூப்பி உங்களை வணங்கி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். திருச்சியில், அதாவது அவர்களுடைய பெயரே பார்த்தீர்களானால், பாண்டிய நெடுஞ்செழியன் எப்படி கல்விக்கு சிறப்பாக ஒரு பாடலை புறநானூற்றில் பாடினார், உற்றொழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றலே முனியாது கற்றல் நன்றே என்பதற்கேற்ப மிக சிறப்பான ஒரு மன்னர் பெயரை அவர்களுடைய பெற்றோர் வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் பெயருக்கேற்ற வகையில் அவர்கள் சிறப்பாக பணி செய்து வருகிறார்கள். அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நினைக்கலாம் திருக்குறளில் அறிவியல் பற்றி ஐயா அவர்கள் பேசுகிறார்களே, இவர் அறிவியல் பேராசிரியரா என்று நீங்கள் நினைக்கலாம். ஆம், அவர்கள் தாவரவியல், அதாவது இளங்கலையில் தாவரவியல் பட்டம் பயின்றவர். அடுத்ததாக இங்க ஐயா அவர்கள் சொன்னதை போல இன்றைக்கு கோபாலன் ஐயாவட்டும், ஐயாசம் ஐயாவட்டும் பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் தமிழுக்கு தொண்டாற்றி வருகிறார்கள், தமிழ் மேல் ஆர்வமாக இருக்கிறார்கள். அந்த வகையில் இவர்கள் இளங்கலையில் தாவரவியல் பயின்றவர்கள், அதன் பிறகு முதுகலையில் தமிழ் பயின்றவர்கள். ஆய்வியல் இளைஞர் பட்டத்தில் இவர்களுடைய தலைப்பு மிக சிறப்பான ஒரு புதுமையான தலைப்பு, உங்களுக்கெல்லாம் தெரியும். நந்தனார் சரித்திர கீர்த்தனையையும்
நந்தனார் கதையும் ஒப்பாய்வு செய்து அவர்கள் ஆய்வில் அறிஞர் பட்டம் பெற்றவர்கள். அந்த தலைப்பை பார்க்கின்ற பொழுதே உங்களுக்கு இவர் எத்தகைய புதுமை சிந்தனை உடையவர் என்பது உங்களுக்கு தெரிய வரும். அடுத்ததாக இவர் இதழியலில் முதுநிலை பட்டம் பெற்றவர்கள், பட்டயத்திலும் அதாவது இதழியல் பட்டம் பெற்றவர்கள். அதாவது இவர்கள் அறிவியல் பட்டம் பெற்றிருக்கிறார்கள், தமிழை முறையாக பயின்றிருக்கிறார்கள், இதழியலும் முத்திரை பதித்தவர்கள். அதன் பிறகு இவர்கள் முனைவர் பட்டம் தலைப்பை நீங்கள் அனைவரும் ஒரு அறிவியல் நோக்கில் எப்படி நம்மளுடைய பேராசிரியர் முத்துவேல் ஐயா அவர்கள் தமிழும் சட்டமும் ஆய்வு செய்தார்களோ அதே போல இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய முனைவர் நெடுஞ்செழியன் ஐயா அவர்கள் வேளாண்மை அறிவியலில் தமிழ் அவர்களுடைய முனைவரத்தை பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் செய்து முத்திரை பதித்த வித்தகராக விளங்குகின்றார். அந்த வகையில் அவர் அறிவியல் நோக்கு பேராசிரியர் என்பதை இந்த அவைக்கு நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். அவர்கள் 1997 ஆண்டிலிருந்து 2012ஆம் ஆண்டு வரை மயிலாடுதுறை ஏபிசி கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியவர். அதன் பிறகு 12 2018 வரை அதாவது நூற்றாண்டை கடந்து விளங்குகின்ற திருச்சி தூயவளனார் கல்லூரியில் தமிழ் துறை பேராசிரியராக இருந்து அரிய பல பணிகளை செய்தவர். பல்வேறு மாணவர்களை உருவாக்கினார், மேம்பட்ட மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார், பல்வேறு இதழியல் தொடர்பான கருத்தரங்குகளை நடத்தியிருக்கிறார். மட்டுமல்லாமல் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகும் சுறுசுறுப்பாக எப்படி நம்முடைய சேயோன் ஐயா அவர்கள் சுறுசுறுப்பாக இயங்கார்களோ அதே அவர்கள் அங்குசம் இதழ் என்றால் அவர்கள் இதழியல் படித்ததனால் அங்குசம் என்ற இதழை பொறுப்பாசிரியராக இருந்து நடத்தி வருகிறார்கள். அங்குசம் என்ற பெயரை பார்த்தாலே உங்களுக்கு அந்த இதழ் தவறு நடந்த பொழுது அதை சுட்டிக்க வேண்டும். இந்த சமூகத்தில் அரசியல், சமூகம், பொருளாதாரம் எந்த துறையில் நடந்தாலும் அங்கம் என்ற இதழானது சுட்டி காட்டவே இல்லை. அந்த வகையில் அவர்கள் சிறந்த இதழாகவும் பணி செய்து வருகிறார்கள். அடுத்ததாக யாவரும் கேளீர் என்ற தமிழியல் பொதுமேடை ஒருங்கிணைப்பாளராகவும் சிறப்பான முத்திரை வருகின்றார். அந்த வகையில் அவர்கள் மிக சிறந்த சமூக சிந்தனை என்பதை நாம் வைத்திருக்கிறார்கள். இந்த வகையில் திருச்சாப்பள்ளியில் தமிழ் இருந்தாலும் தமிழ்மன்ற நிகழ்ந்தாலும் அனைத்து தமிழ்மன்ற நிகழ்வுகளிலும் பங்கேற்று அனைத்து தொடர்பான நிகழ்வுகளிலும் அவர்கள் சிறப்பாக முத்திரை பதித்து வருகின்ற பேராசிரியர். இன்றைக்கு அறிவியல் நோக்கில் என்ற தலைப்பில் உரையாற்ற வருகின்றிருக்கிறார்கள். அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக இந்த நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய சொல்லவியத்தை சிறப்பாக வழங்கிய நம்முடைய கலைமாமணி முனைவர் பாசி கண்ணப்பன் அவர்களையும் அதே போல நமக்கு அதாவது தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் என்று அதே போல அவர்கள் 2 தம்பிகளை இங்கே ஒருத்தர் ஐயா அவர்களையும் கோபால ஐயா அவர்களை நமக்கு சொத்தாக தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்கள் எத்தகைய ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய அரங்கிற்கக்கூடிய அந்த பெரியவர்களை நான் வணங்குகின்றேன், வரவேற்பே போல முதலில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் நம்மளுடைய கல்வி ஐயா அவர்கள் நமக்கு அதாவது திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் எத்தகைய அணிகள் என்பதை நாம் எப்படி அம்மா கலைமாமணி வாசி கண்ணப்பன் சொல்லுவதாக தெரியார்களோ அதே போல அவர்கள் சுருக்கமாக கூறல் என்று பேர் சொல்லுவார். 32 அந்த ஐயா அவர்கள் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்துடைய பணிகளை காணொலி காட்சி வாயிலாகவும் அவர்களுடைய செயல்பாடுகளை காணொலி காட்சி வழியாகவும் சிறப்பாக முத்திரை பதித்து வருகிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வரவேற்பினை தெரிவித்துக் கொண்டு புதிதாக இன்றைக்கு இணைந்திருக்கக்கூடிய நம்மளுடைய பாலாஜி ஜெயபால் என்று வருகை தந்திருக்கிறார். அவர்கள் யார் என்று தெரியவில்லை. அவர்களையும் அனைவரின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல முத்துகிருஷ்ணன் வீரையன் என்று ஒரு பெரியவர் வந்திருக்கிறார்கள். நம்மளுடைய அயல் நாட்டிலிருந்து கற்பூரம் வந்திருக்கிறார்கள். அதே போல தொல்காப்பி தொண்டர் முனைவர் பத்மநாபன் ஐயா அவர்கள் மக்களையும் நெய்வேலியில் இருந்து நம்மளுடைய என்எல்சியினுடைய பொது மேலாளர் திருக்குறளில் மிக சிறப்பான முத்திரை பதித்த நூல்களை சொந்தக்காரர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அத்தனை சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்திரேலியாவிலிருந்து ஆஸ்திரேலிய தமிழ் வளர்ச்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தொல்காப்பியர் இருக்கையை மிக சிறப்பாக ஆஸ்திரேலியாவில் தொல்காப்பியர் புகழை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சுந்தர நடேசன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அத்துணை பேரையும் வருக வருக என்று வரவேற்று நிறைவு செய்கிறேன். நிகழ்ச்சி நடத்துவதற்கு மிகவும் உறுதியாக இருக்கின்ற கலைமாமணி சேயோன் ஐயா அவர்கள் காலையிலேயே அன்பு கட்டளை இட்டு விட்டார்கள்.
நிகழ்வை சிறப்பாக இருந்து நடத்தி நீங்கள் முத்திரை பதிக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்குகின்றேன். அவர்கள் சிறப்பான நம்முடைய கல்வி பணி ஆற்றுவதற்காக இந்தூர் பல்கலைக்கழகம் சென்றிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றி பாராட்டி இத்தகைய வாய்ப்பை தந்த ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக மிக சிறப்பாக வரவேற்புரையை வழங்கிய திலகவதி அம்மாள் அவர்களுக்கு வணக்கம். இந்த நம்ம அடுத்து இன்னைக்கு அறிமுக உரை, ஐயாவை பத்திட்ட அறிமுக உரை திருமதி திலகவதி அம்மாள் அவர்கள் முன்னாடியே அறிமுகம் பண்ணிட்டாங்க. முன்னாடியே சொல்லிட்டேங்க. ஒரு செய்தியை நான் சொல்லல, அதை நான் சொல்ல விரும்புறேன். ஐயா அவர்களுடைய அதாவது திருச்சிராப்பள்ளி மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை பற்றி ஐயா அவர்களுடைய மாணவி ஒருத்தங்க மாணவி ஒருத்தங்க ஆய்வு செய்தார்கள். அந்த முனையப்பட்ட ஆய்வு என்னிடத்தில் வந்தது. அவர்கள் திருச்சிராப்பள்ளி மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பற்றி உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அவருக்கு கடிதம் போட்டா திருச்சிராப்பள்ளி மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இந்தியான்னு போடுவாங்க. அவர் கடிதம் திருச்சி வந்துடும். அப்ப எந்த அளவுக்கு பெயர் பெற்ற புகழ்பெற்ற ஒரு அறிஞராக இருந்திருக்கிறார் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த வகையில் ஐயா அவர்கள் நல்ல ஒரு நெறிகாட்டலில் சிறந்த மாணவர்களை உருவாக்கியவர். பல்வேறு விருதுகளுக்கு அதையெல்லாம் நான் சொல்லாம விட்டுட்டேன். பல்வேறு விருதுகளை பெற்ற பெருமைக்குரியவர். எங்கள் பல்கலைக்கழகத்துக்கு அடிக்கடி சிறப்பு விருந்தினராக இருந்த சிறப்புக்குரிய ஆசிரியர். தமிழ்நாட்டினுடைய கல்லூரி பல்கலைக்கழகங்கள் எல்லாம் முத்திரை பதித்த வித்தகராக விளங்குகின்றவர். இன்றைக்கு நம்மளுடைய தமிழ் அரங்கிற்கு வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் மிக்க பெருமையையும் மகிழ்ச்சியையும் தருகின்றது. ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய தமிழ் குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாருங்கள் ஐயா, உங்களுடைய சிறப்புரையை தாருங்கள். அறிவியல் நோக்கில் திருக்குறள் என்ற தலைப்பில் ஐயா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். வாருங்கள், உங்களுடைய இனிய உரையை தாருங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலத்தின் சார்பிலும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், திருக்குறள் உயராய்வு மையம் மற்றும் ஆராய்ச்சி மையம், திருவள்ளுவர் இருக்கை இணைந்து நடத்தும் திருக்குறள் ஆய்வரங்கத்தினுடைய 63வது பொழிவில் உரையாற்றுவதற்கு எனக்கும் வாய்ப்பளித்த இந்த அமைப்பினர் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வினை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சான்றோர் ஐயாசாமி அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே வரவேற்புரையாற்றி என்னை அறிமுகம் செய்த தமிழ் பல்கலைக்கழகத்தின் பெருமைக்குரிய பேராசிரியராக திகழ்ந்த அம்மா திலகவதி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா என்னை பற்றி மிகைப்படுத்தி சொல்லவில்லை, மிகுதியாக சொல்லிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதிலே குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அம்மா அவர்கள் பணியாற்றிய தமிழ் பல்கலைக்கழகத்தில் நான் நிர்வாக நிலையிலே உதவியாளராக கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் பணியாற்றினேன். அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து விடைபெற்று நான் முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்டேன் என்ற ஒரு செய்தியை நான் இங்கே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அதனால் நான் எப்படி தாவரவியலை படித்துவிட்டு தமிழை படித்துவிட்டு அறிவியல் தமிழில் ஆய்வு செய்தனோ அதே போல கல்வி புலத்திலே நிர்வாகத்துறையிலிருந்து பின்பு ஆசிரியராகவும் நான் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அரிதினும் அரிதாக எனக்கு கிடைத்தது. அதை நான் எண்ணி மகிழ்கிறேன். அம்மா வாசுகி அம்மா அவர்கள் பாடலை பாடி திருவள்ளுவரின் பெருமைகளை சொல்லி கடைசியாக இறுதியில் அவர்கள் ஒரு மந்திரமாக ஒரு செய்தியை சொன்னார்கள். திருக்குறளே நெறி, அதுவே உலக நெறி என்று சொன்னார்கள். அதை கேட்டபோது என்ன சொல்வது, அவ்வை பிராட்டியரே சமகாலத்தில் எங்களை போன்ற அடுத்த தலைமுறைக்கு நீங்களெல்லாம் திருக்குறளை காப்பாற்ற வேண்டும், போற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் சொன்னதாக நான் கருதி நான் மகிழ்ந்தேன். அம்மா வாசுகி அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நான் இதில் சேயோன் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்க வேண்டும். சேயோன் அவர்கள் அம்மா திலகவதி வழியாக என்னை அறிந்து கொண்டு நீங்கள் என்ன தலைப்பிலே உரையாற்றுகிறீர்கள் யோசித்து சொல்லுங்கள் என்று சொன்னபோது நான்
அவர் சொன்ன ஒரு மணி நேரத்தில் அறிவியல் நோக்கில் திருக்குறள் என்று நான் அந்த பொறுமையை நான் கொடுத்தேன். உடனடியாக அவர் என்னை வெகுவாக அவர்கள் பாராட்டி மகிழ்ந்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அறிவியல் நோக்கில் திருக்குறள் என்பது ஒரு புதிய செய்தியாக இருக்கிறது என்று எனக்கு பதிவிட்டிருந்தார்கள். இங்கே கூடியிருக்கக்கூடிய பெருமக்களுக்கு ஒன்றை சொல்வேன். அறிவியலால் ஆளப்படாத எந்த செய்தியும் உலகத்தின் எந்த மூலையையும் சென்று எட்டாது. ஒரு செய்திக்குள் அறிவியல் இல்லை என்று சொன்னால் அது அவியலுக்கு சமமை தவிர அது அறிவியலாக இருக்காது. ஏனால் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருப்பது அறிவியல். இன்றைக்கு உலகத்தை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்திருக்கிற இணையம், உலக நாடுகள் முழுமையும் பரவி இருக்கக்கூடிய நம்ம தமிழ் சொந்தங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த கூகுள் மீட் என்று சொல்லக்கூடிய அல்லது ஜூம் என்று சொல்லக்கூடிய இந்த இணைய வழியில் நாம் இணைந்து ஒருவர் முகம் பார்த்து நாம் உரையாடுவதற்கு அடிப்படை காரணம் அறிவியல். அதனால் அறிவியல் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. அறிவியலை புறந்தள்ளி எதுவும் இயங்க முடியாது. அப்படியானால் அறிவியலை எவ்வாறு திருவள்ளுவர் உள்வாங்கி இருக்கிறார், அறிவியல் முறைப்படி அவர் எப்படி தன் கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் என்பதைத்தான் நான் இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வந்திருக்கிறேன். சொல்லப்பட்ட நீங்கள் இதிலே நான் எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய எல்லா குறள்களும் உங்களுக்கு தெரிந்த குறள்களாக இருந்தாலும் கூட அது எப்படி சமகால சிந்தனைக்கு, சமகால இந்த அறிவியல் உலகத்திற்கு அது பொருந்தி வருகிறது என்பதன் மூலமாக வள்ளுவர் இந்த நூற்றாண்டு மட்டுமல்ல, வரும் நூற்றாண்டுகளிலும் இளைஞர்கள் மனதிலே அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை என்று நான் பணிவோடு இந்த அவைக்கு என்னுடைய கருத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பெரியோர்களே, நண்பர்களே, முதலில் அறிவியல் என்றால் என்ன என்கின்ற ஒரு செய்தியை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆங்கிலத்திலே வாட் இஸ் மென்ட் பை சயின்ஸ் என்று சொல்வார்கள். அறிவியல் என்பது என்ன என்று சொன்னால், ஒரு சோதனையின் முடிவில் கிடைக்கும் ஒரு உண்மை எத்தனை முறை மறுசோதனைக்கு அந்த உண்மை உட்படுத்தப்பட்டாலும் அந்த உண்மை மாறாமல் இருக்க வேண்டும். அதுதான் அறிவியல். மாறினால் அதுவும் அறிவியல் தான். ஆனால் அந்த உண்மை மாறியதற்கான காரணங்கள் தெளிவாக்கப்பட்டு இருக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், இந்த அணு கொள்கையை பற்றி பேசுகிற போது சொல்வார்கள், டால்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு அணு அறிவியலாளர் இருந்தார். அவர் அணுவை பிளக்க முடியாது என்று ஒரு தியரி, ஒரு கோட்பாட்டை அவர் முன்வைத்து பல ஆண்டுகள் கழித்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் இரண்டாவது உலகப் போருக்கு பின்பு ஏறத்தாழ 1936 அல்லது 38 என்று இருக்கும் என்று நினைக்கிறேன், அப்போது அவர்கள் அணுவை பிளக்க முடியும் என்று பிளந்து காட்டினார்கள். அப்படியானால் டால்டனுடைய அட்டாமிக் தியரி படி ஆட்டம் இஸ் இன்டிவிசிபிள் என்பது ஒரு காலத்தில் அதுவும் அறிவியல் தான். அணுவை பிளக்க முடியும் என்று சொல்லி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நடத்தி காட்டிய சாதனை அறிவியல் தான். அப்படியானால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எப்படி அந்த அணுவை பிளந்தார் என்பதற்கான அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் இருந்ததால் இதுவும் அறிவியல் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அறிவியல் என்பது என்னவென்று சொன்னால் ஒரு மாறாத உண்மை என்று நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். அப்படியாக நாம் உருவகித்துக் கொள்ளலாம். ஒரு மாறாத உண்மைதான் அறிவியல் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படியானால் இந்த மாறாத உண்மைகளை, அறிவியல் என்று சொல்லக்கூடிய இந்த மாறாத உண்மைகளை எவ்வாறு நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் பயன்படுத்தி இன்றைக்கும் உலக மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களும் பின்பற்றக்கூடிய ஒரு நெறிமுறையை இந்த உண்மையின் வழியாக எப்படி அவர் கொண்டு செலுத்தி இருக்கிறார் என்பதை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். எனக்கு ஏறத்தாழ ஒரு 40 நிமிடங்கள் அளித்திருக்கிறார்கள். அந்த 40 நிமிடத்திற்குள் விரைவாக சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன். நண்பர்களே, இந்த உலக சமூகங்களில் எது அறிவுடைய சமூகம் என்று சொன்னால், எந்த சமூகம் கல்வி அறிவில் உயர்ந்திருக்கிறதோ அந்த சமூகம்தான் உயர்ந்த சமூகம். அவர்கள் செல்வ வளத்தில் உயர்ந்திருக்கலாம், கட்டிடக்கலையில் உயர்ந்திருக்கலாம், நாகரிகத்தில் பண்பாட்டில் உயர்ந்திருந்தாலும் கூட அந்த சமூகம் கல்வியில் உயர்ந்திருந்தால்தான் அந்த சமூகம்
ஒரு உயர்ந்த சமூகம் என்று இன்றைக்கு உலக அரங்கில் அது கணிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் கல்வி குறித்து சிந்தித்திருக்கிறார். அதில் நான் சில செய்திகளை மட்டும் உங்களுக்கு கோடிட்டு காட்டி நான் செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். அவர் சொல்லுகிறார், கல்வியில் முக்கியமானது படிப்பு. கல்வியினுடைய நோக்கம் ஒருவர் கற்பிப்பார், அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கிடையில் நாம் கற்றுக்கொண்டதை படிக்க வேண்டும். இதுதான் அப்ப அந்த கற்றலுக்கும் படித்தலுக்கும் கற்பித்தலுக்குமான ஒரு தொடர்பாக நாம் பார்க்கிறோம். அப்படி சொல்லுகிற போது அவர் எப்படி படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், கற்க கசடு அற, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை என்று சொல்லுகிறார். படிக்க வேண்டியவற்றை எவ்வாறு படிக்க வேண்டும் என்று சொன்னால், கசடு அற கற்க வேண்டும். அப்ப படிக்க வேண்டும். அப்ப கசடு என்றால் என்ன என்று சொன்னால், நமக்கு தேவையில்லாத செய்திகளை ஒதுக்கிவிட்டு தேவையுள்ள செய்திகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு சமூக ஊடகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த காலத்தில் நமக்கு தேவையில்லாத செய்திகள் நம்முடைய புலனங்களிலும் நம்முடைய இணைய வெளிகளிலும் நமக்கு பரப்பப்படுகிறது. அப்படியானால் அந்த தேவையுள்ள செய்திகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், தேவையில்லாத செய்திகளை நாம் விட்டு ஒழிக்க வேண்டும். அப்படித்தான் நாம் நல்ல நூல்களை தேடி கண்டுபிடித்து நாம் படிக்க வேண்டும். அப்படி கற்ற பின் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், எதை கற்றோமோ அந்த கல்வி, அந்த கற்றல் நமக்கு எந்த அறத்தை கற்பித்ததோ அந்த அறத்தின்படி நாம் வாழ வேண்டும், அந்த நிற்க வேண்டும் என்பதை நான் வாழ வேண்டும் என்று நான் புரிந்து கொள்ளுகிறேன். ஏனென்று சொன்னால், படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில் என்று இருக்கக்கூடாது என்கின்ற வகையிலே அவர்கள் சொல்லுகிறார்கள். கற்ற பின் நிற்க அதற்கு தக. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்துல யார் வேண்டுமானாலும் தப்பு செய்யலாம், தவறுகள் செய்யலாம். ஆனால் படித்தவர்கள் தப்பும் தவறும் செய்கிற போது இந்த சமூகம் அவர்களை மிக எளிமையாக சொல்லும், படிச்சவன் செய்யக்கூடிய வேலையே இது, நீ படிச்சவன் தானா என்று சொல்வார்கள். ஆனால் படிப்பு அறிவு இல்லாதவர்களை பற்றி என்ன சொல்ல, முட்டாள் பையன், அவன் அப்படிதான் செஞ்சுட்டு போறான் என்று இந்த சமூகம் கல்வி அறிவு அற்றவர்களை மிக வேகமாக விலக்கிவிட்டு சென்று விடுகிறது. ஆனால் கல்வி கற்றவனை இந்த சமூகம் எச்சரிக்கிறது. நீ அறத்தோடு நடக்க வேண்டும், நீ நல்லவைகளை இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும், நீ நல்ல முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று இந்த சமூகம் எதிர்பார்க்கிறது. அப்படிப்பட்ட கல்வியை கசடு அற கற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப இப்படி எல்லாவற்றையும் படிக்கிற போது எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய தேவையற்ற செய்திகள் எல்லாம் எடுத்து விட்டு தேவையுள்ள செய்திகளை நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அது எனக்கு நினைவு வருது. அன்றில் பறவை அன்னப்பறவை என்ன செய்யுமாம், பாலையும் நீரையும் சேர்த்து வைத்தால் அது பாலை அருந்திவிட்டு நீரை வைத்து விடுமாம். அதை போல படிக்க வேண்டும் என்று கற்க வேண்டும் என்று நமக்கு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இது இந்த நூற்றாண்டுக்கும் பொருந்தி வரக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கிறோம், ஒரு மாறாத உண்மையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அடுத்து சொல்லுகிறார், வாழும் உயிருக்கு எப்படி கண்கள் சிறந்த ஒரு உறுப்பாக இருக்கிறதோ அதை போல ஒரு மொழியினுடைய வளர்ச்சிக்கு, ஒரு மொழியினுடைய சிறப்புக்கு இரண்டு கண் போன்று இரண்டு இருக்க வேண்டும். அது என்னவென்று சொன்னால் எண்ணும் எழுத்தும் என்று சொல்லுகிறார். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உடல் உறுப்புகளிலே கை இல்லாமல் கால் இல்லாமல் கூட இருந்து விடலாம், செவித்திறன் குறைபாடு உடையவர்களாக கூட இருக்கலாம், வாய் பேசுவதற்கு திறனற்றவராகவும் இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தை பார்க்கும் திறன் இல்லாத ஒரு விழி இழந்தவர்களாக, கண் இல்லாமல் அவர்களால் இந்த உலகத்தில் வாழ முடியுமா என்றால் வாழ முடியும். ஆனால் இந்த உலகத்தில் காட்சிகளை பார்த்து அவர்கள் இன்புற்று வாழ முடியாது. அந்த அளவிற்கு கண் என்பது இருக்கக்கூடிய உறுப்புகளில் ஒரு சிறந்த உறுப்பாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இரண்டு கண்களை போல மொழிக்கு எண்ணும் எழுத்தும் இருக்கிறது என்று சொல்வார்கள். இந்த எண் என்பது ஒரு இலக்கணமாகவும் எழுத்து என்பது இலக்கியமாகவும் நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த எண் என்பதை எப்படி பார்க்கலாம்னா, ஒரு மேத்தமெட்டிக்கல், ஒரு கணக்கியல் அடிப்படையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த எண் என்பது
எப்படி என்று சொன்னால், ஒன்னையும் கூட்டினா 2, 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா 6 வரணும். இதுதான் வந்து அந்த எண். அதனாலதான் வந்து the queen of science என்று மேத்தமெட்டிக்கல் சப்ஜெக்ட் சொல்லுவாங்க, இந்த கணக்கு சொல்லுவாங்க. அப்படி இந்த எண் என்பது மிக முக்கியமானது. இன்னைக்கு கணினி அறிவியல் துறையிலே இருக்கக்கூடிய ஐயா தெய்வசுந்தரம் அவர்கள் சொல்லுவார்கள், தமிழ் மொழி இலக்கணத்தோடு இருக்கிறது என்று சொல்லுவார். அது மட்டுமல்ல, அது ஒரு மேத்தமெட்டிக்கல் டிரைவேஷனோட இருக்குது அப்படின்னு சொல்லுவாரு. மாடு அதோடு இணைத்து கல்வி விதி போட்டால் மாடுகள் என்பதுல கல்வி விதியை கழித்து விட்டால் மாடு, அது வந்து ஒருமையாகிவிடும். இப்படி அதனாலதான் இன்னைக்கு கணினி என்று சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர்ல தமிழ் மொழி யூனிகோடு என்று சொல்லக்கூடிய ஒருங்குறியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஐயா அவர்கள் இன்றைக்கு ஒரு செயலியை உருவாக்கி இருக்கிறார்கள். ஒரு தமிழை திருத்துவதற்கு மென்பொருளை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் அதிலே ஒரு வாக்கியத்தை படித்து இலக்கணத்தை திருத்தக்கூடிய ஆற்றல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய அதை கொண்டு வர முடியவில்லையே தவிர, அவர் எழுத்துக்களில் இருக்கக்கூடிய பிழைகளை நீக்குவதற்கு அவருடைய மென்பொருள் உதவுகிறது. ஒற்று வருமா ஒற்று வராதா என்பதிலே குழப்பம் இருக்கிறது. அந்த குழப்பத்தை எல்லாம் நீக்கி ஐயா தெய்வசுந்தரம் அவர்கள் ஒரு மென்பொருளை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த மென்பொருளிலே புலி கண்டான் என்பதிலே இக்கு இருந்தால் எடுத்துவிடும், புலியை கண்டான் என்பதில் இக்கு இல்லை என்றால் இக்கை அது போட்டுவிடும். அப்படி இன்றைக்கு கணனியிலே தமிழ் ஒருங்குறியிலே மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதற்கு காரணம் அது எண்ணையும் பெற்றிருக்கிறது, எழுத்தையும் பெற்றிருக்கிறது. பார்க்கிறோம், ஆங்கிலத்திலே ஆங்கில ஒளிபெயர்ப்பில் தமிழை தட்டச்சு செய்ய முடியும் என்ற ஒரு நிலை தமிழ் மொழிக்கு இருக்கிறது பார்க்கிறோம். அப்படியானால் இந்த எண்ணும் எழுத்தும் எப்படி ஒரு மொழிக்கு வளம் சேர்க்கிறது என்று நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு கணனி உலகத்திலே என்ன நிகழ்கிறது என்று சொன்னால், கணனியில் ஆங்கிலத்தில் ஏ என்ற ஒரு விசையை அழுத்தி அதற்கு உள்ளீடு செய்தால் கணனியில் அது எண்ணாக பதிவாகிறது. எண்ணாக பதிவான அந்த எண்கள் மீண்டும் நம்ம பிரிண்ட் எடுக்கும் போது அல்லது காட்சி திரையில் வெளிவருகிற போது அது எழுத்தாக மாறுகிறது. என்கோடிங் டிகோடிங் என்று சொல்லக்கூடிய வகையிலே அது எண்ணாக இருந்தது நம் காட்சிக்கு எழுத்தாக மாறுகிறது. இதற்குள் இருப்பது எண்ணும் எழுத்தும். நம்முடைய ஐயன் திருவள்ளுவனுக்கு எப்படி தெரியுது? 2000 ஆண்டுகளுக்கு பின்பு கம்ப்யூட்டரை கண்டுபிடிப்பார்கள், அதிலே எழுத்துக்களை உள்ளீடு செய்வதற்கு யூனிகோடை கண்டுபிடிப்பார்கள், ஒருங்குறி கண்டுபிடிப்பார்கள். அப்படி சொல்லுகிற போது அதை எழுத்தை ஒரு ஜேபக் என்று சொல்லக்கூடிய எழுத்து வடிவமாக உள்ளீடு செய்தால் அதனுடைய நினைவு திறன் தாங்காது என்பதற்காக அவர்கள் எண்ணாக உள்ளீடு செய்வார்கள். எண்ணாக உள்ளீடு செய்தது அது அச்சடிக்கும் போது எழுத்தாக மாறும். காட்சி திரையில் பார்க்கிற போது அது எழுத்தாக தெரியும் என்ற பேருண்மை நம்முடைய ஐயன் திருவள்ளுவனுக்கு எப்படி தெரிந்தது எனக்கு புரியவில்லை. உறவுகளே, தமிழ் சொந்தங்களே, நான் இந்த எண்ணி நான் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருப்பேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்னென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்று சொல்லுகிறார். எப்படி உயிர்களுக்கு கண் முக்கியமோ, இன்றியமையாத ஒரு உறுப்பாக இருக்கிறதோ, அதே போல ஒரு மொழிக்கு எண்ணும் எழுத்தும் இன்றைக்கு இருந்தால்தான் அந்த மொழி உயிரோடு இருக்கும் என்பதற்கு குறிப்பாக கணனியில் அது இன்றைக்கு உயிரோடு செயல்பட்டு கொண்டிருப்பதற்கு அடிப்படை காரணம் எண்ணும் எழுத்தும் என்பதை நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருப்பதை எண்ணித்தான் நான் ஐயா சேயோன் அவர்கள் என்ன தலைப்பில் பேசுகிறீர்கள் என்று கேட்டவுடனே அறிவியல் நோக்கில் திருக்குறள் என்று நான் உடனடியாக பதில் சொன்னேன். அப்படி ஒரு அறிவியல் சிந்தனையோடு இன்னைக்கு சயின்ஸுங்கிறது நமக்கு 14ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் தான் அறிவியல் என்ற ஒன்றே தோன்றுகிறது, உலக மக்களிடம் தோன்றுகிறது. ஆனால் அதற்கு முன்பு ஒரு 12 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் இப்படிப்பட்ட ஒரு அறிவியல் உண்மையை கண்டுபிடித்திருக்கிறார் என்பதை நான் மெத்த பணிவன்போடு இந்த அவைக்கு நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்து அவர் சொல்லுகிறார், இந்த கல்வி என்பது எப்படியானது என்று சொல்லுகிறார். ஏன்னா
எஜுகேஷன் என்ற ஒரு சிஸ்டமே வந்து உலக நாடுகளில் எங்கேயும் இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அது இன்ஃபார்மல் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய இன்ஃபார்மல் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய முறைசாரா கல்வி நடந்திருக்கலாம். அதனாலதான் வந்து அரிஸ்டாட்டில், பிளாட்டோ இவங்கெல்லாம் வர்றாங்க, பேசுறாங்க, ஒருவர் கலந்துரையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு முறைசார் கல்வி நம்முடைய தமிழகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு நடந்திருக்க வேண்டும் என்று நான் அறிவியல் முறைப்படி நினைக்கிற போது, சிந்திக்கிற போது எனக்கு அது உண்மையாக இருக்குமோ என்று நான் எண்ணுகிறேன். ஏனென்றால் சங்க காலத்திலே நமக்கு ஏறத்தாழ 52 பெண்பார் புலவர்கள் செய்யுளை அடிப்படையாக வைத்து அவர்கள் எழுதிய கவிதை இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் அவர்கள் ஒரு பள்ளிக்கு சென்று ஒரு செய்யுளை எவ்வாறு இயற்றுவது, ஒரு கவிதையை எவ்வாறு இயற்றுவது என்பதையெல்லாம் கற்றுக்கொள்ளாமல் அவர்கள் தானே எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று நான் நம்ப முடியவில்லை. என்னால் யாரோ ஒருவர் கற்பித்திருக்கிறார்கள், அவர்கள் கற்றிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் எழுதிய அந்த கவிதைகள் எந்த குறையும் இல்லாமல், அதை நீங்கள் செக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நேர் நிறை, நிறை நிறை நேர், கூவிளங்காய் நாள் காசு பிறப்பு மலர், கூவிளங்காய் கருவிளங்காய் என்று சொல்லுடைய காய்ச்சீர் கணிச்சீர், இப்படியான செய்யுள் வாய்ப்பாட்டிற்கு எங்கேயும் எதிராக புறம்பாக அவர்கள் கவிதை இல்லை, தலை எங்கும் தட்டவில்லை என்று சொன்னால் அவர்கள் ஒரு முறைசார் கல்வியை நம்முடைய பெண்பார் புலவர்களும் நம்முடைய புலவர் பெருந்தகைகளும் படித்திருக்கிறார்கள் என்று எண்ணுகிற போது நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கண் உடையார் என்போர் கற்றவர், முகத்திரண்டு புண் உடையோர் கல்லாதவர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப கல்வி என்பது எப்படி என்றால், இந்த அறிவினுடைய இருட்டை கிழித்து வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய கண் போன்றது உனக்கு கல்வி என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட கல்வி பெற்றவருடைய கண் என்பது அதுதான் உண்மையான கண். கல்வியை பெறாதவருடைய கண் என்பது வெறும் புண் என்று சொல்லுகிறார்கள். புண் என்று சொன்னால் அது யாரும் விரும்ப மாட்டார்கள். என்ன, போரிலே ஏற்படுகிற புண்ணிற்கு வேண்டுமானால் எல்லோரும் மருந்திடுவார்கள். ஆனால் இயல்பாக உடல் குறைபாட்டால் ஏற்படுகிற புண் என்பது ஒரு துர்நாற்றத்தையும் ஒரு அருவருப்பையும் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனுடைய இயல்பு அதுதான். அப்படி கண் உடையோர் கல்வி என்ற ஒன்றை பெறுகிறவர்கள் தான் கண்ணுடையவர்களாக மனிதர்களாக இருக்கிறார்கள். மற்ற கல்வி பெறாதவர்கள் முகத்திலே புண்களை பெற்று இருக்கிறார்கள் என்று கொஞ்சம் கடுமையாகவே சாடி நம்மை அறிவுறுத்துவதன் மூலமாக கல்வி என்பது எவ்வளவு உயர்வானது என்பதை நமக்கு உணர்த்துகிறார். அடுத்து சொல்லுகிறார், இந்த அறிவை நீங்கள் எப்படி பெற வேண்டும்? எல்லா நூல்களையும் படித்து நீங்கள் அறிவை பெற வேண்டும். எப்படி எல்லா நூல்களையும் படித்து அறிவை பெற வேண்டும்? ஆழமாக படித்தால் உங்களுக்கு ஆழமாக அறிவு வளரும். அகலமாக படித்தால் உங்களுக்கு அறிவு அகலமாக வரும் என்று சொல்லுகிறார். அது என்ன ஆழம், என்ன அகலம் என்று சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு என்று சொல்லுகிறார். மாந்தருக்கு படிக்கிற எல்லாமே அறிவுதான். உங்களுக்கு எது தெரியவில்லையோ, எது புரியவில்லையோ அதை நீங்கள் படித்து தெளிந்து கொள்கிறீர்கள், புரிந்து கொள்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அறிவை பெற்றுவிட்டீர்கள் என்று அதற்கு பொருள். அப்படி அவர் சொல்லுகிற போது அதற்கு எதை உதாரணமா சொல்லுகிறார் என்று சொன்னால், மணல், அது ஆற்றிலே இருக்கக்கூடிய மணல், அந்த மணலிலே கேணி போல அதை தோண்டி எடுக்கிற போது அதிலே ஊறும் அல்லவா தண்ணீர், அதை போல உங்களுக்கு படிக்கும் தோறும் உங்களுக்கு அறிவு ஊறிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்படி நீங்கள் ஒரு மணற்கேணி ஒரு அடி தோண்டி விட்டீர்கள் என்று சொன்னால் அதிலே ஒரு அரை அடி தண்ணீர் இருக்கும். 2 அடி நோண்டி விட்டீர்கள் என்று சொன்னால் 1.5 அடி தண்ணீர் இருக்கும். 3 அடி அதை தோண்டி விட்டீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 2.5 அடி தண்ணீர் இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு நூலின் வழியாக
ஆழமாக படிக்கிற போது உங்களுக்கு ஆழமான அறிவு கிடைக்கும். அதே போல ஒரு கிணறை நீங்கள் தோண்டுகிறீர்கள். அப்படி தோண்டுகிற போது ஒரு ஒரு குறிப்பாக ஒரு ஒரு 5 அடி அல்ல, ஒரு அடி விட்டத்திற்கு நீங்கள் அந்த கேணியை சுற்றளவு கொண்டு நீங்கள் நோண்டுகிறீர்கள் என்று சொன்னால் அந்த ஒரு அடி சுற்றளவுக்கு அரை அடி தண்ணீர் கிடைக்கும். அதே போல நீங்கள் அதை 2 அடி விட்டத்திற்கு நீங்கள் சுற்றளவுக்கு நீங்கள் அந்த மணற்கேணியை தோண்டினால் கிட்டத்தட்ட 1.5 அடி உங்களுக்கு தண்ணீர், அது விட்ட அளவுல உங்களுக்கு 2.5 அடிக்கான தண்ணீர் கிடைக்கும். அப்ப நீங்க ஆழமாக படித்தால் ஆழமான அறிவை பெறுவீர்கள். அகலமாக பரந்துபட்டு நீங்கள் படித்தால் பரந்துபட்ட அறிவை பெறுவீர்கள். இந்த உலகியல் அறிவை பெறுவீர்கள் என்று சொல்லி நாம் ஆழமாகவும் படிக்க வேண்டும், அகலமாகவும் படிக்க வேண்டும். எப்படி? மணற்கேணியை தோண்டுகிற போது, ஆழமாக தோண்டுகிற போது ஆழம் அளவிற்கு நமக்கு நீர் கிடைக்கும். அதே போல அகலத்திலே நீங்கள் அந்த மணற்கேணியை தோண்டுகிற போது அகல அளவிலே உங்களுக்கு நீர் கிடைக்கும். அதை போல நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்வதிலே ஒரு அறிவியல் உண்மை இருக்கிறது என்பதை நான் இந்த அவைக்கு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்து சொல்லுகிறார், இந்த கல்வி எப்படிப்பட்டது என்று சொன்னால் கேடில்லாத செல்வம், யாருக்கும் கெடுதல் செய்ய இயலாத ஒரு செல்வம். ஏனென்று சொன்னால் செல்வத்தை மிகுதியாக சேர்த்து வைப்பவர்களுக்கு கேடு தானாக வருகிறது. செல்வம் வைத்திருப்போர் பிறருக்கு தானே கேடையும் செய்கிறார்கள். இன்னைக்கு கூலிப்படையெல்லாம் வச்சுக்கிட்டு நடக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த கல்வி மட்டும் அப்படி அல்ல. கல்வி யாருக்கும் கெடுதல் செய்யாது. அந்த கல்வியை யாரும் நாம் பெற்ற கல்வியும் யாரும் கெடுத்து விட முடியாது என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற போது ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகிறார், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்ற எவை என்று சொல்லுகிறார். இந்த கல்விதான் நமக்கு கேடில்லாத செல்வமாகும். இந்த கேடில்லா செல்வத்தால் உலகத்தில் எல்லோரும் பயனடைவர். ஆனால் இதற்கு இணையாக எந்த செல்வமும் கிடையாது. அதாவது இயற்கையில் அழிந்து போகிற அல்லது பிறரால் கவர்ந்து செல்லக்கூடிய, செயற்கையாக நம்முடைய செல்வத்தை களவாடக்கூடிய இந்த நிகழ்வுகள் எதுவும் கல்விக்கு வந்து சேராது. ஒரு பாடல் கூட இருக்கும், வெள்ளத்தால் அடித்து போக முடியாது, நெருப்பால் அது எரிந்து போகாது என்பதெல்லாம் நமக்கு பின்னர் வரக்கூடிய செய்தியாக பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பெருமையுடைய கல்வி எப்படி என்று சொன்னால் யாருக்கும் கெடுதல் இல்லாத ஒரு விழுமியம் நிறைந்த செல்வமாகும். அதுதான் முக்கியம். கேடில் விழுச்செல்வம், விழுமியம் நிறைந்த செல்வமாக கல்வி இருக்கிறது. அந்த கல்வியை நாம் பெற வேண்டும். அந்த கல்வியை பெற்று நாம் அறிவு பெற்றவர்களாக திகழ வேண்டும். அறிவுடைய சமூகமாக நம் சமூகம் மாற வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டு, இந்த கல்வியை இன்றைக்கு உலக நாடுகள்ல தமிழ்நாட்டுல கல்வி கற்போட எண்ணிக்கை இன்றைக்கு மிகுதியாக இருக்கிறது. உயர்கல்வியில மாணவருடைய சேர்க்கை என்பது கிட்டத்தட்ட 70 விழுக்காடை தாண்டி விட்டது. கல்வியில் மொத்தமாக சேருவது என்பது ஒரு 78 விழுக்காட்டை தாண்டி விட்டது என்று சொல்லுகிறார்கள். அப்படி இன்றைக்கு தமிழ்நாட்டில் தாய் தந்தையர் பசியோடும் பட்டினியோடும் கடன் வாங்கியும் பிள்ளைகளை கொண்டு போய் கல்வி நிலையங்களில் சேர்க்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். வடநாடுகளிலிருந்து வந்து சென்னை போன்ற பிற மாவட்டங்களிலே வாழக்கூடிய வெளிமாநில தாய்மார்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் நல்ல வேளை நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தோம், எங்கள் பிள்ளைகள் கல்வி கற்கிறார்கள், எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் எல்லாம் பேசுவதை பார்க்கிறோம். அப்படி கல்வி என்பது ஒரு என்ன சொல்லுது, மனிதனை உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு செல்வம். எனவே அந்த கல்வி செல்வத்தை நாம் பெற வேண்டும் என்று சொல்லி கல்வி அதிகாரத்தில் அவர் பல்வேறு செய்திகளை சொல்லுகிறார். நான் சில செய்திகளை மட்டும்தான் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன். அடுத்து மருத்துவ அறிவியல். நான் 3 அறிவியலை தான் எடுத்திருக்கிறேன். ஒன்று சமூக அறிவியல், ஒன்று மருத்துவ அறிவியல், இன்னொன்று வேளாண் அறிவியல். இந்த 3 தான் என்னுடைய உரைக்கு பொறுமையாக நான் எடுத்திருக்கிறேன். அடுத்து அவர் மருத்துவ அறிவியலை பற்றி பேசுகிறார். மருத்துவ அறிவியலை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால்
இப்போ உலகத்துல வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டுல தமிழ் சமூகம் எந்த அளவிற்கு அறிவுடைய சமூகமாக இருந்தது என்று சொன்னால், நீங்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னர் இந்த சமூகம் அறிவோடு இருந்திருக்கிறது. அறிவின் தொடர்ச்சியாகத்தான் திருவள்ளுவர் சிந்தித்திருக்கிறார். நாமெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த திருவள்ளுவருடைய சிந்தனையினுடைய தொடர்ச்சியாக நாமும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் நாம் நினைக்க தோன்றுகிறது. அப்படி சொல்லுகிறார். நோயை பற்றி சொல்லுகிறார். எது நோய் என்பதை அவர் வந்து வரையறுக்கிறார். எது நோய் என்று சொன்னால், மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 என்று சொல்லுகிறார். அதாவது நமக்கு உடலிலே நோய் வந்து விட்டது என்று சொன்னால் அதை எப்படி நாம் உணர்ந்து கொள்வது என்று சொன்னால், காற்று, வெப்பம், நீர், இந்த 3ம் மிகச் சரியாக இருக்க வேண்டும். உடம்புல வந்து 96.4 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம உடம்பு வந்து சமநிலையில இருக்குதுன்னு பொருள். அது ஒரு 100ஆக உயருகிற போது நமக்கு காய்ச்சல் ஆகிறது. அது ஒரு 95ஆக குறையும் போது நமக்கு குளிர் காய்ச்சல் வருகிறது. அப்படி நமக்கு காற்று அதிகமாக இருந்தால் நம்மால் செயல்பட முடியாது. காற்று நம் உடம்பிலே குறைந்திருந்தால் நம்முடைய உடம்பு இலகுவாகாது, இறுகி போய்விடும். அதே போல உடம்பிலே நீர்ச்சத்து இருக்க வேண்டும். உடம்பில் அது சரியாக இருக்க வேண்டும். அது சரியாக இல்லை என்று சொன்னால் நம்முடைய உடம்பு என்பது கெட்டிப்பட்டு விடும். அதே நேரத்தில் நீர் அதிகமாக இருந்தால் நமக்கு இந்த நீர்பிடிப்பு, ஜலதோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த நோய் வந்துவிட்டது என்று பொருள். இந்த 3ம் குறையவும் கூடாது, கூடவும் கூடாது. அது சமமாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அதனாலதான் நீங்க வந்து இன்றைய காலத்தில் ஒரு மருத்துவரிடம் சென்று நமக்கு சுரம் என்று சொல்லக்கூடிய காய்ச்சல் வந்துவிட்டது என்று சொன்னால், அவர் இந்த தெர்மாமீட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதரசம் பொருத்தியதை எடுத்து வாயை திறங்கள் என்று சொல்லி நாக்குக்கு அடியிலே வைத்து வாயை மூடிக்கொள்ள சொல்வார். ஒரு நிமிடம் கழித்து அதை எடுத்து உதறி பார்த்துவிட்டு அது எவ்வளவு அளவு இருக்கிறது என்று பார்க்கிற போது உங்களுக்கு 102 டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்ப உயர்ந்து விட்டது, அப்ப சரியாக இல்லை. இந்த நுட்பம் நம்முடைய ஐயன் திருவள்ளுவனுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தெரிந்திருக்கிறது. அப்ப நோய்களுக்கு அடிப்படை 3 செய்திகள் தான்: காற்று, வெப்பம், நீர். இது கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. கூடினாலும் நோய், குறைந்தாலும் நோய் என்று சொல்வார்கள். நான் தாவரவியலை முதன்மை பாடமாக படிக்கும்போது துணை பாடமாக வேதியியலை படிப்பேன். அந்த வேதியியலை படிக்கிற போது பொட்டாசியம் பர்மாங்கனேட்டையும் மேங்கனீஸ் டை ஆக்சைடையும் ஒரு சோதனை குழாயில் இட்டு அதை சூடேற்றினால் அதிலிருந்து வெளிவரும் வாயு ஆக்சிஜன் என்று சொல்வார்கள். அப்ப பொட்டாசியம் பர்மாங்கனேட்டோடு எதற்கு மேங்கனீஸ் டை ஆக்சைடு என்ற இன்னொரு வேதிப்பொருளை உள்ளே இட்டு அதை சூடாக்குகிறார்கள் என்று சொன்னால், அந்த பொட்டாசியம் பர்மாங்கனேட் மிக வேகமாக வினைபுரிவதற்கு மேங்கனீஸ் டை ஆக்சைடு உதவியாக இருக்கிறது என்று சொல்வார்கள். அப்படியானால் அதற்கு பெயர் கிரியா ஊக்கி என்று பெயர். ஆங்கிலத்திலே கேட்டாலிஸ்ட் என்று சொல்வார்கள். அப்படி சொல்வார்கள். அதை போல நான் ஒரு கிரியா ஊக்கி என்பது வினைபடும் பொருளின் வேகத்தை உயர்த்துவது என்று நான் நினைத்துக் கொண்டிருந்த போது அடுத்து வந்த வாத்தியார் சொன்னாரு, ஆசிரியர் சொன்னாரு, அப்படி அல்ல, வினைபடும் பொருளின் வேகத்தை உயர்த்தினாலும் அது கேட்டாலிஸ்ட் தான், குறைத்தாலும் அது கேட்டாலிஸ்ட் தான் அப்படின்னாரு. எனக்கு புரியல. எப்படி குறைச்சா எப்படி கேட்டாலிஸ்ட் என்று சொல்லுகிற போது அவர் சொன்னார், ஊறுகாயில வினிகர் அப்படின்னு ஒரு கெமிக்கலை போடுவாங்க. அது புளிப்புத்தன்மை உடையது. அந்த புளிப்புத்தன்மை உடைய வினிகரை ஊறுகாயில போட்டுட்டா 1 வருடமானாலும் பூசணம் பூக்காது, கெட்டு போகாது, உண்ணுவதற்குரிய சமநிலையில் இருக்கும் அப்படிங்கிற போது அவர் சொல்றாரு, இந்த வினிகர் கேட்டாலிஸ்ட் எப்படி ஊறுகாயில பயன்படுதுன்னு சொன்னா, அந்த ஊறுகாய் டீகாம்போஸ் ஆகாம, அந்த ஊறுகாய் கெட்டு போகாம, சிதைந்து போகாமல் பாதுகாக்கும் பொறுப்பை அந்த வினிகர் பார்த்துக் கொள்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப
வினைபடும் பொருளின் வேகத்தை அதிகரிப்பதும் கேட்டலிஸ்ட் தான், வினைபடும் பொருளின் வேகத்தை குறைப்பதும் கேட்டலிஸ்ட் தான் அப்படின்னு நான் புரிந்து கொண்டேன். அப்படித்தான் புரிந்து கொண்டேன் வள்ளுவ பெருந்தகையை. எப்படி என்றால், நோய் மிகுந்தாலும் காற்று வெப்பம் நீர் மிகுந்தாலும் அது நோய், குறைந்தாலும் நோய் என்று சொல்லுகிறார். இப்படி ஒரு அறிவியல் சிந்தனையோடு ஐயன் திருவள்ளுவர் நம்முடைய உடல் நோயை அணுகியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவரை ஒரு மருத்துவர் அல்லது ஆங்கிலத்தில் டாக்டர்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட அறிவு சான்ற பெருமானாக இருந்திருக்கிறார். அடுத்து சொல்லுகிறார், இந்த உடம்புக்கு மருந்து என்று ஒன்று தேவையில்லை என்று சொல்லுகிறார். நமக்கு ஆச்சரியமா இருக்குது. இன்னைக்கு ஒரு புது கவிதை ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி படிச்சேன். காலையில் 2 இட்லி, கொஞ்சம் சாம்பார், கொஞ்சம் கெட்டி சட்டினி, 4 மாத்திரை என்று ஒரு புது கவிதை படித்தேன். 2 இட்லி, கொஞ்சம் சாம்பார், கெட்டி சட்டினி, 4 மாத்திரை என்று காலை உணவை பற்றி எழுதியிருந்தார்கள். ஆனால் வள்ளுவ பெருந்தகை சொல்லுகிறார், மருந்தியன வேண்டாவாம் யாக்கைக்கு, அரியது அருந்தியது அற்றது போற்றி உணின் என்று சொல்லுகிறார். இந்த உடம்புக்கு நோய் எதனால வருகிறது என்று சொன்னால், தேவையில்லாத உணவை எல்லாம் நாம் உண்ணுவதால் நமக்கு வருகிறது. அப்படியானால் என்ன, இந்த உடம்புல நாம் எப்படி உண்ண வேண்டும் என்று சொன்னால், உணவை எப்படி உண்ண வேண்டும் என்று சொன்னால், நாம் முன்னரே அருந்திய உணவு செரித்து விட்டது, அது நல்ல ஜீரணமாகி விட்டது என்று சொன்னால் அடுத்து நாம் உணவை உண்ண வேண்டும். அப்படி செரித்த பின்பு நாம் அடுத்த உணவை எடுத்துக்கொள்ளுகிற போது நமக்கு நோய் ஏற்படாது. நோய் ஏற்படாது என்று சொன்னால் நாம் அந்த ஏற்படக்கூடிய நோய்க்கு நாம் மருந்து நமக்கு தேவையில்லை. அப்படியானால் மருந்தில்லாத ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் உண்ட உணவு செரிக்க வேண்டும். இன்னொரு விஷயம் இருக்குது, செரிக்கக்கூடிய உணவை நாம் உண்ண வேண்டும். குறிப்பாக இரவு நேரங்களில் நாம் கீரை உணவை உண்ணக்கூடாது, செரிப்பதற்கு நாளாகும். அதே போல காலையில் எளிமையான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆவியில் வெந்த உணவுகளை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அதே போல நண்பகல் உணவு நாம் சாம்பார், ரசம், மோர் என்று எடுத்துக்கொள்ளுகிறோம். அதே போல இரவு உணவு மிக எளிமையான உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் காலையில் மாலையில் 6 மணிக்குள் நாம் உணவை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு சமகாலத்தில் மருத்துவராக இருக்கக்கூடிய ஐயா சிவராமன் அவர்கள் குறிப்பிடுகிறார். அப்ப திருவள்ளுவர் அவர் சொல்லிட்டு சொல்றாரு, இதெல்லாம் நான் சொல்லல, எனக்கு இந்த அறிவை யாரு கொடுத்ததுன்னு கேக்குறீங்க? நான் படிச்ச சித்த மருத்துவம் எனக்கு கொடுத்துச்சா? கொடுத்துச்சு. ஆனால் நான் எங்க புரிந்து கொண்டேன் என்று சொன்னால், என் ஐயன் திருவள்ளுவனை நான் புரிந்து கொண்டேன் என்று ஐயா சிவராமன் அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுவார். இப்ப பாத்தீங்கன்னா எதற்காகனா, தமிழ்நாடு முழுக்க உலக நாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய பெருமக்களுக்கு நான் பணிவோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். பிரியாணி சாப்பிடுறதுங்கிறது ஒரு கலாச்சாரமாக மாறிவிட்டது. காலையில் 6 மணியிலிருந்து மாலை இரவு 9 மணிக்கு சாப்பிடுறது சாப்பாடு. அதை பத்தி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எந்த உணவை வேண்டுமானாலும் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், செரிமானிக்கக்கூடிய அளவுக்கு சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். ஆனால் இப்போது சென்னை போன்ற பெருநகரங்கள்ல மிட் நைட் பிரியாணின்னு ஒண்ணு வந்திருக்குது. நள்ளிரவு 12 மணி முதல் 2 மணி வரை பரிமாறுறாங்களாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் பிரியாணி என்று சொல்லி விடியற்காலை 4 மணியிலிருந்து 6 மணிக்கு கொடுக்குறாங்களாம். இப்படி மிட் நைட் பிரியாணி, ஏர்லி மார்னிங் பிரியாணி எல்லாம் வந்திருக்குது. இதெல்லாம் உடல் நலத்திற்கு கெடுதலை விளைவிக்கக்கூடியது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் குடிச்சிட்டு காலையில வாக்கிங் போறாங்க. ஏன்னா உடல் எடை குறையணுமா? எப்படி குறையும்? அப்ப மருந்து சாப்பிடுறாங்க. இதெல்லாம் உடலுக்கு அதனாலதான் சொல்றேன், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று நம் தமிழ் மொழியில் ஒரு முதுமொழி இருக்கிறது. அதே போல நாம் மருந்து என்ற ஒன்றை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உடலுக்கு நோய் வரக்கூடாது. நோய் வரக்கூடாது என்று சொன்னால் நாம் உண்ட உணவு செரித்த பின்பு உண்ண பழகினால் போதும் என்று இதை சொல்வதற்கு இன்றைக்கு மருத்துவர்கள் புறப்பட்டு இருக்கிறார்கள். சமூக ஊடகங்களிலே நாள்தோறும் ஒவ்வொருவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம ஐயன் திருவள்ளுவன் சொல்லி இருக்கிறான் இந்த அறிவியல் பேருண்மையை என்பதை நான் அனைவருக்கும் பணிவன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து சொல்லுகிறார், நோய் நாடி, நோய் முதல் நாடி,
அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் என்று சொல்லுகிறார். ஒரு நோய் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த நோய் எங்கிருந்து எப்படி வந்தது? இப்ப டாக்டரை பார்க்க போறோம்னா உடனே அவர் என்ன பண்றாரு? காய்ச்சல் வாந்தி சாப்பிட்டோன்னா வாந்தி வருது என்று சொன்ன உடனே என்ன கேட்கிறாரு? என்ன சாப்பிட்டீங்க? சரி, எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டீங்க? சரி, வாந்தி வந்ததா? எத்தனை முறை வந்தது? சரி, வாயில கசந்துதா? இப்படி எல்லாம் கேட்கிறாங்க. கேட்டு விட்டுதான் அதுக்கு என்ன பண்றாங்க? அந்த நோய்க்கான சிகிச்சைகளை தொடங்குகிறார்கள். அப்ப நோய் நாடி நோய் முதல் நாடி அதிதணிக்கு வாய் நாடி வாய்ப்பச் செயல். ஒரு நோய் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த நோய் வருவதற்கான காரணம் என்ன? அந்த நோய் எதற்காக எந்த காரணத்தால் வந்தது? சரி, அந்த நோய் வந்துவிட்டது என்று சொன்னால் அது எவ்வாறு அங்கு அந்த நோயை அந்த உடம்பிலிருந்து போக்க வேண்டும் என்பதை அறிந்து புரிந்து அந்த நோய்க்கு மருந்து தர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். குறிப்பாக நான் தமிழகத்திலிருந்து ஒரு செய்தி, மழைக்காலங்களில் மீன், நண்டு இது போன்ற உணவுகளை சாப்பிடக்கூடாது என்று பரவலாக சொல்வார்கள். பரவலாக ஒரு செய்தியை சொல்வார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அந்த மழை காலத்தில் மீன், நண்டு போன்றவைகள் சாப்பிட்டால் அது மிக விரைவாக செரிமானமாகாது. செரிமானமாகாமல் அவர்களுக்கு வாந்தி, அதே போல வயிற்றுப்போக்கையும் அது சொல்லிவிடும். ஏன்னா அந்த மழை காலத்துல அந்த உயிரினங்களில் இருக்கக்கூடிய உடலுக்கு நம்முடைய உடலுக்கு உபாதை தரக்கூடிய அந்த செல்கள், அந்த நோய்க்கான கிருமிகள் அழியாது. கோடை காலங்களில் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும், மழை காலங்களில் இதை கட்டுப்படுத்த முடியாது என்பதால் மழை காலங்கள்ல கவனமாக எச்சரிக்கையாக நாம் உண்ண வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். கோடை காலங்களில் குளிர்மிக்க உணவுகளை நாம் சாப்பிட வேண்டும். குறிப்பாக பாத்தீங்கன்னா மோர் சாப்பிட வேண்டும், அதே போல நன்னாரி சர்பத் சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அப்படி நோய் வராமல் இருப்பதற்கு நாம் அணியமாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு மருத்துவர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று சொன்னால், நோய் எதனால் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது, அது எப்படி அந்த நோயை போக்க வேண்டும் என்பதற்காக அவர் அந்த மருந்தை தர வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு மருத்துவராக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் இருந்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. அடுத்து சொல்லுகிறார், உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல் என்று இன்னொரு மருத்துவ செய்தியும் சொல்லுகிறார். மருத்துவத்தை கற்றவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நோயின் அளவை அவன் குறித்து கொள்ள வேண்டும். பின்பு அந்த நோயாளியினுடைய உடல்நிலையையும் குறித்து கொள்ள வேண்டும். குறித்து கொண்டு அந்த அவன் படித்த நூலறிவையும் அவன் இந்த தொழிலின் வழியாக கற்றுக்கொண்ட பட்டறிவையும் இணைத்து அவர்களுக்கு மருந்து தர வேண்டும். அதனாலதான் இன்னைக்கும் கூட ஒரு பரவலான செய்தி என்னவென்று சொன்னா, உங்களுக்கு உடல் நலம் கோளாறு என்று சொன்னால் மெடிக்கலுக்கு சென்று, மருந்தகங்களுக்கு சென்று, ஐயா எனக்கு 2 நாளா வயிற்று போக்குங்கய்யா, மருந்து கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லி வாங்கக்கூடாது என்பது மரபாக இருக்கிறது, அரசின் விதியாக இருக்கிறது. அதை பலரும் டாக்டர்கிட்ட போனா 100 ரூபாய் வாங்கிக்கிறாரு, அவரு மருந்து 200 ரூபாய்க்கு எழுதி கொடுக்கிறாரு, மொத்தம் 300 ரூபாய் ஆயிருது. ஆனா நேரடியா மருந்தகத்துக்கு சென்றோம்னா 30 ரூபாய்க்கு மருந்து கொடுக்கிறாரு, உடனே நின்று போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எந்த நோயும் உடனடியாக நிற்க கூடாது. குறைந்தது 3 வேளையாவது நாம் ஒரு நோய் என்று சொன்னால் அதுக்கு மருந்து உண்ண வேண்டும். 3 வேளையாவது குறைந்தபட்சம் உண்ண வேண்டும். அப்படி அப்புறம் அது இன்னைக்கு சமகாலத்துல எம்ஜின்னு சொல்றாங்க. 100 எம்ஜி, 100 கிராம், 50 கிராம், 10 கிராம், 5 மில்லிகிராம், இப்படி மில்லிகிராம் கணக்குல எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறது. அதே போல நீங்க கடுமையான இருமல் என்று சொன்னால் அந்த இருமலுக்கான காப் சிரப் கொடுக்கிற போது இந்த மூடியில நீங்க அரை மூடி குடிங்க, 1 மூடி குடிங்க, இப்படிலாம் அளவு கொடுக்குறாங்க. அது காரணம் என்ன? சின்ன குழந்தையா இருந்தா அரை மூடி, பெரியவங்களா இருந்தா 1 மூடி. அதே போல ஒரு 5 மில்லிகிராம் எடை ஒரு சின்ன குழந்தைக்கு, அதே நேரத்தில் ஒரு 10 கிராம் நடுத்தரமானவர்களுக்கு, 20 மில்லிகிராம் ஒரு 50 வயது தாண்டியவர்களுக்கு. அப்படி இந்த மருந்து என்பதை இப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மருந்து கடை நடத்தினவர் மாதிரி, அல்லது மருத்துவராக இருந்து நூலறிவும் பட்டறிவும் பெற்ற பெருந்தகையாக நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் நமக்கு சொல்லுகிறார், உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். இதைத்தான் இந்த மருத்துவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதே போல இப்ப டாக்டர்கிட்ட போன உடனே நாக்க நீட்டுங்கன்னு சொல்லி ஒரு லைட் அடிச்சு பார்ப்பாரு.
அப்புறம் கண்ணை எடுத்து அந்த பகுதியை பார்ப்பாங்க. அதே போல டெசாஸ்கோப் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவியை வைத்து நம்முடைய நெஞ்சத்தில் வைத்து நம்முடைய இதய துடிப்பை அளப்பார்கள். சில டாக்டருங்க இருக்கிறாங்க, ஒரு 50 வயதை தாண்டிய டாக்டர்கள் நாடி பிடித்து பார்ப்பார்கள். ஒரு நிமிடம் பார்த்து விட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே இந்த மருந்தெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பட்டறிவும் நூலறிவும் கொண்ட மருத்துவரிடம் சென்றுதான் நீங்கள் நோயை தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர மருந்து கடையில போய் மருந்து வாங்காதீங்கன்னு சொல்லக்கூடிய இன்றைய அரசாங்க அறிவிப்பை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார் என்பதன் மூலம் அவர் இந்த உடலை எப்படி பாதுகாக்க வேண்டும், நோய் இல்லாமல் எப்படி வாழ வேண்டும், மருந்தை எப்படி மருத்துவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறையாக மருந்து என்ற அதிகாரத்தை ஒரு அறிவியல் முறைப்படி அவர் படைத்தது இன்றைக்கும் பயன்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து அவர் வேளாண் அறிவியல் குறித்தும் பேசியிருக்கிறார். அப்படி பேசுகிற போது சொல்லுகிறார், சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்று சொன்னது. உலகம் பல தொழில்களை செய்து கொண்டு சுழன்று கொண்டிருக்கிறது. சுரங்கம் தோண்டுகிறார்கள், வானத்தில் பறக்கிறார்கள், அதே போல சம தரையிலே தொழிற்சாலைகளை வைத்து அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் கூட இந்த தொழில்கள் எல்லாம் எதற்கு பின் நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உழவு தொழிலுக்கு பின்னேதான் நின்று கொண்டிருக்கிறது. அதனால் இந்த உழவு தொழிலே தலைமையான தொழில் என்று சொல்லுகிறார். இன்னொன்றை பார்க்க வேண்டும், நீங்கள் சுழன்றும் ஏர் பின்னது உலகம் என்று சொல்லுங்க. அப்ப இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது என்பதை யார் கண்டுபிடித்தது? எனக்கு தெரிந்து 18, 19 நூற்றாண்டில் கலீலியோ என்பவர் தான் உலகம் உருண்டை என்று கண்டுபிடித்தார். அதற்கு முன்பு உலகம் தட்டையாக இருக்கிறது என்றுதான் இந்து மதத்தினுடைய புராணங்களே சொல்ல, பாயாக சுருட்டி கமக்கட்டையில வச்சுட்டு போனார்கள் சொல்றாங்க. ஆனால் சுழன்று கொண்டிருப்பது எது சுழலும் என்று சொன்னால் உருண்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் சுழலும். அப்ப ஒரு தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பொருள் ஞாழ், அதை சொல்றாரு. இன்னொரு பகுதியில் சொல்ற ஞாழ் என்று சொல்லுகிறார், உலகத்தை தொங்கிக் கொண்டிருக்கக்கூடியது என்று ஞாழ் என்று சொல்லுகிறார். அது சுழன்று கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். உலகம் சுற்றி கொண்டிருக்கிறது என்ற பேருண்மையை எந்த டெலஸ்கோப்பை வச்சு அவர் கண்டுபிடிச்சாருன்னு தெரியல நமக்கு. ஐயன் திருவள்ளுவர் மீண்டும் பிறந்து வந்தால் இதெல்லாம் நான் கேட்கணும்னு இருக்கேன். ஐயன் திருவள்ளுவனே, நீ எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடித்தாய்? உலகம் உருண்டை என்று சொன்ன கலீலியோவுக்கு இந்த சமூகம் கொடுத்தது மரண தண்டனை கொடுத்தார்களே, நீ மதத்துக்கு எதிராக பேசுகிறாய் என்று சொல்லி அவனை தூற்றினார்களே, துரோகி என்று சொன்னார்களே, நம்பிக்கை இறை நம்பிக்கைக்கு எதிராக பேசுகிறாயே என்று அவருக்கு தண்டனை கொடுத்தார்களே, நீ எப்படியப்பா கண்டுபிடித்தாய் என்று நாம் கேட்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாம் சிறந்தது உழவு தொழில். ஏன் என்று சொன்னால் அந்த உழவு தொழில் ஏன் சிறப்பு நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னால், அந்த தொழில் எங்கே எப்படி என்று சொன்னால் ஒரு புது கவிதையில் சொல்வார்கள், அதாவது சோற்றில் கை வைக்க நீங்கள் சேற்றில் கால் போட வேண்டும், கால் வைக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. சோறு அப்படின்றதுல கால் வருதுன்னா நீங்க சேரு என்பதுல கால் வச்சாதான் நீங்க உங்களுக்கு சோறு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாம் உண்ணுகிற உணவை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் நமக்கு உழவு தொழில் தான். இப்ப கணினி தொழில் இருக்கிறது, அது எல்லாவற்றையும் வகைப்படுத்தி தருகிறது, கணித்து சொல்லுகிறது. அந்த தொழில் உயர்ந்த தொழில் தான் என்று சொன்னாலும் கூட அந்த தொழிலை செய்வோரும் உண்ணக்கூடிய உணவை அளிப்பது இந்த உழவு தொழில் என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார். அப்புறம் சொல்றாரு, இந்த உழுவோர் யார் என்று சொன்னால் உலகத்திற்கு அச்சாணி என்று சொல்லுகிறார். ஒரு வண்டியில கடையாணி என்று சொல்வார்கள், எங்க பகுதியிலாம் அச்சாணி என்று சொல்வார்கள். சக்கரத்தை தாங்கி பிடித்திருக்கக்கூடிய ஒரு சின்ன இரும்பு துண்டு, ஒரு பட்டையா இருக்கும், அது பண்ணுவாங்க. அந்த அச்சாணி இல்லை என்று சொன்னால் அவ்வளவு பெரிய தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட அந்த வண்டி கவிழ்ந்து விடும். அந்த சின்ன அப்ப உழுவார் உலகத்திற்கு ஆணி, அகுது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. உழவு செய்ய முடியாமல் உயிர் வாழ்கின்றவர் எல்லாரையும் தாங்குவதால் உழவு செய்கின்றவர் உலகத்தாருக்கு அச்சாணி போன்றவர்கள். அப்ப இந்த உழவு தொழில் செய்வோர் உணவிடுகிறார்கள். யாருக்கு தெரியுமா? உழவு தொழிலே தெரியாது. உழவு தொழில் என்றால் எனக்கு என்னென்று தெரியாதவர்களுக்கு கூட
இவர்கள் உணவளிக்கிறார்கள் என்பதால் எப்படி இந்த உலகம் என்ற இந்த வண்டிக்கு எப்படி ஒரு அச்சாணியாக உழவன் இருக்கிறான் என்பதை சொல்லி, இந்த உழவு என்பது, உழவு தொழில் என்பது உலகத்தில் நம்மிடம்தான் இருந்தது என்பதற்கு மனைவி முஸ்தபா அவர்கள் யுனெஸ்கோ கூறியரில் கிமு 4000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குகையில் இருந்த ஒரு ஓவியத்தை அவர் யுனெஸ்கோ கூறியர்ல நான் படிச்சிருக்கிறேன். என்னுடைய ஆய்வுக்காக அந்த படத்தை நான் பயன்படுத்தி இருக்கிறேன். வேளாண்மை அறிவியலில் தமிழ் பயன்பாடு என்று சொல்லக்கூடிய என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வுக்கு அதை நான் பயன்படுத்தி இருக்கிறேன். அதே போல பொருந்தல், பழனிக்கு மேற்கே கேரளாவுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பொருந்தல் என்ற இடத்திலே தமிழ் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிவிட்டு பாண்டிச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்திற்கு சென்ற ராஜன் என்ற ஒரு பேரறிஞர் கண்டுபிடித்திருக்கிறார். அங்கே ஒரு புதைகுழியில ஒரு படியில நெல் இருந்திருக்குது. நெல்லு, அந்த நெல்லை எடுத்து ராயல் சொசைட்டி ஆஃப் ரிசர்ச் சென்டர் லண்டனுக்கு அனுப்பி இருக்கிறார்கள். அந்த நெல்லை பற்றி ஓராண்டு கழித்து என்ன செய்தி வருகிறது என்று சொன்னால், இது கிமு 4000 ஆண்டுகளுக்கு முந்தையது என்று குறிப்பு சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அந்த நெல் இப்போதும் முளைக்கும் திறனோடு இருக்க ஆற்றல் பொருந்தியதாக இருக்கிறது என்ற ஒரு செய்தியை நம்முடைய பேரறிஞர் ராஜன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அது பொருந்தல் என்ற பகுதியில் இருந்து. அப்ப இந்த உழுவார் உலகத்திற்கு ஆணி என்பதெல்லாம் இன்றைக்கு ராஜன் போன்ற பேரறிஞர்கள் அகழ்வாய்வு செய்து கண்டுபிடிக்கிறார்கள். அந்த உண்மையை ஐயன் திருவள்ளுவன் சொன்ன செய்தி உண்மை என்பதை உரத்து கூவி கொண்டிருக்கிறார்கள் என்பதிலேதான் வள்ளுவம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அம்மா வாசிக்கு சொன்னதை போல வள்ளுவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் பெருமையோடு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். அப்ப உழவு தொழில் செய்வோர் தான் என்ன பண்றாங்கன்னா, யாரையும் வணங்காமல் அவர்கள் உணவு உண்ணுகிறார்கள். யாரையும் தொழுது வணங்கி ஐயா எனக்கு சம்பளம் கொடுங்க என்று சொல்லி அந்த சம்பளத்தை வாங்கி அவர்கள் உணவு தயாரித்து சாப்பிடுறதெல்லாம் கிடையாது. அவர்கள் விளைவித்த பொருளை அவர்களே உண்ணுகிறார்கள் என்பதிலே அது ஒரு உயர்ந்த தன்மை இருப்பதாக அவர் என்ன சொல்றாரு, உழுதுண்டு வாழ்பவர் தான் வாழ்பவர்கள், அவர்கள் தான் உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மற்றவர்கள் எல்லாம் தொழுதுண்டு அவர் பின்னால் செல்பவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த உழுது கொண்டிருக்கக்கூடிய பெருமக்களை அவர் உயர்த்துகிறார். ஒரு வேளாண் அறிவியலுக்கு அவர் பெருமை சேர்த்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அப்புறம் ஒரு நுட்பமும் சொல்றாரு. எப்படிப்பட்ட நுட்பத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால், தொடி புழுது கக்ஸா உனக்கின் பிடித்து எருவும் வேண்டது சாலப்படும் என்று சொல்லுகிறார். ஒரு பழம் புழுதி 1/4 பழம் ஆகும்படி உழுது காய விட்டு விட்டால் அந்த மண்ணிலே ஒரு பிடி எருவும் கூட போட வேண்டிய தேவை இருக்காது, அந்த பயிர் தானே செழித்து வளரும் என்று சொல்லுகிறார். இந்த டெக்னாலஜி எங்க இருந்து அவருக்கு தெரிஞ்சிச்சு? அப்புறம் நான் இந்த பழம் அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியல. உடனடியாக நான் இணையத்துக்குள் சென்று பழம் என்றால் என்ன, தமிழிலே என்ன அளவு, என்ன அளவில் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு பழம் என்பது 40 கிராம் எடை, 40 கிராம் எடை கொண்டது ஒரு பழம். அப்படியானால் அவர் என்ன சொல்றாரு, அந்த 40 கிராம் எடை கொண்ட ஒரு பழத்தை, அந்த புழுதி மண்ணை 1/4 பழம் 10 கிராமாக நீங்கள் உடைத்து நொறுக்கி விட்டால், அதை சிதைத்து விட்டால், அது உழுது காய விட்டு விட்டால் நீங்கள் எருப்போட வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது என்ன காரணம்? நான் வேளாண்மை அறிவியலிலே முனைவர் பட்ட ஆய்வு செய்த போது, வேளாண் பல்கலைக்கழகம் சென்ற போது என்ன சொல்றாங்கன்னா, எந்த மண்ணுல நீரோட்டமும் காற்றோட்டமும் இருக்கிறதோ அந்த மண்ணில் பயிர்கள் வேகமாக வளரும், அந்த பயிர்கள் விளைபொருளை அதிகமாக தரும், ஈல்டுன்னு சொல்றாங்க. ஈல்டு, அது விளைச்சலை அதிகமாக தரும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நம்முடைய திருவள்ளுவர் எந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில படிச்சாரு, இல்ல எந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில மாணவர்களுக்கு பாடம் நடத்தினாருங்கிறது எனக்கு தெரியல. வள்ளுவர் பிறந்து வந்தாருன்னா கேட்போம் ஒரு நாளைக்கு நம்ம. அப்புறம் சொல்றாரு, இந்த எரு தேவையில்லை, எப்படி மனிதனுக்கு மருந்து தேவையில்லை என்று சொல்லுகிறாரோ அதே போல எரு தேவையில்லை என்று சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, அந்த நட்ட அந்த பயிரை, விளைச்சலை
அப்படியே நாம் பெறுவதற்கு எப்படி அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அவர் சொல்றார், ஏறினும் நன்றால் எரியிடுதல் கட்டப்பின் நீரினும் நன்று அதன் காப்பு என்று சொல்லுகிறார். ஏர் உழுவது நல்லது, நல்லது, கெட்டதெல்லாம் கிடையாது. நல்ல ஆழமாக உழ வேண்டும், அகலமாக உழ வேண்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? எரியிட வேண்டும். பயிருக்கு உணவு வேண்டும்ல, பயிருக்கு எரியிட வேண்டும். இந்த இரண்டையும் செய்து களைகள் மிகுதியாக வளரும். அந்த பயிருக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய பயிர்களின் இடையே வளரக்கூடிய களைகளை நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும். அப்புறப்படுத்தி விட்டு அதற்கு பின்பு நீர் பாய்ச்ச வேண்டும். நீர் பாய்த்து விட்டு காவல் காக்க வேண்டும். ஏன்னா நீங்க சோளம், கம்பு இது போன்ற மானாவாரி பயிர்களை நீங்கள் பயிரிடுகிற போது கிளி, பறவைகள் எல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு போய்விடும். அதிலிருந்து நீங்கள் காக்க வேண்டும். அப்ப நீங்க நீர் பாய்ச்ச வேண்டும், அதற்கு முன்பு களை எடுக்க வேண்டும், அதற்கு முன்பு நீங்கள் எரியிட வேண்டும், அதற்கு முன்பு நீங்க ஏறால் உழுதிருக்க வேண்டும். அப்ப ஒரு பயிர் நல்ல விளைச்சலை தர வேண்டும் என்று சொன்னால் இத்தனை படிநிலைகள் இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் ஸ்டெப்ஸ் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், ஃபோர்த் ஸ்டெப், ஃபிஃப்த் ஸ்டெப் என்று சொல்வார்கள். அப்படி படிப்படியாக நீங்கள் முறையாக நீங்கள் உழைத்தால்தான் இந்த நட்ட பயிர் உங்களுக்கு நல்ல விளைச்சலை தரும் என்று சொல்வதிலே ஒரு வேளாண் அறிவியல், ஒரு அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் ஒளிந்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நேரம், எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் நெருங்கிவிட்டது. இந்திய நேரப்படி 4:23 ஆகிவிட்டது. நான் 20க்கு நான் முடித்திருக்க வேண்டும். 3 நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக்கொண்டு விட்டேன். இந்த அவையினர் என்னை பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வள்ளுவர் சமூக அறிவியலை பேசியிருக்கிறார், மருத்துவ அறிவியலை பேசியிருக்கிறார், வேளாண் அறிவியலை பேசியிருக்கிறார். எப்படி என்று சொன்னால் இன்றைக்கும் கடைபிடிக்கக்கூடிய அந்த அறிவியல் உண்மைகளை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய ஐயன் திருவள்ளுவரை நாம் வணங்குவோம், போற்றுவோம். அவர் வகுத்தளித்த வள்ளுவத்தை நாம் இந்த உலகம் முழுவதும் சென்று பரப்புவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக ஒரு அருமையான பேருரை. ரொம்ப ரொம்ப நிறைய தகவல் ஒப்பீடோட சொன்னீங்க. திலகவதி அம்மா இருக்காங்களா மேடம்? சரி, இப்ப நம்ம கலந்துரையாடலுக்கு போவோம். வழக்கம் போல நம்மளுக்கு வந்து நம்மளுடைய முதல் அழைப்பாளராக நம்மளுடைய அணுவியல் விஞ்ஞானி ஐயா கோபாலன் அவர்களை அழைக்கின்றேன். ஐயா வாருங்க. கேக்குதா நான் பேசுறது? நல்லா கேக்குது. ரொம்ப அருமை. இன்னைக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்புரையாளர் அவர்கள் நான் படித்த தூய வளனார் தன்னாட்சி கல்லூரி, அப்போ வளநாட்டில் நான் படித்தது அப்போது தன்னாட்சி கல்லூரி இல்லை, அவன் இணை பேராசிரியராக இருந்து பணியாற்றுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் படித்தது அப்போ 1964 60லேருந்து 64 வரைக்கும். அப்போ வந்து முனைவர் ஐயன் பெருமாள் கோனார் தான் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி வந்தார். பின் ஒரு சந்தர்ப்பத்தில் அறிவியல் மேதை அவர் அப்துல் கலாம் அவர்கள் இங்கே அவர் ஹைதராபாத்ல DRDO டைரக்டர் அந்த போது 2 முறை பார்த்திருக்கிறேன். போற போதெல்லாம் சென்ட் ஜோசப் காலேஜ் பத்தி கேட்பார். அவர் அந்த பிரின்சிபல் இவர் முதல்ல கேட்டது ஐயன் பெருமாள் கோனார் அப்படின்னு இருந்தார் சார், எங்களுக்கு கூட அவர் தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லுவோம். அவர் ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேராசிரியர் பற்றியெல்லாம் கேட்பார். எப்போ பார்த்தாலும் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. அப்படி இன்னைக்கு வந்து அறிஞர் கருப்புசாமி அவர்கள் தாம் தயாரித்த இனிமையான திருவள்ளுவர் வாழ்த்துடன் இன்றைய அமர்வை தொடங்கி வைக்க மேனாள் இயக்குனர், தமிழ் பண்பாட்டுக் கழகம், தமிழ் பல்கலைக்கழகம் முனைவர் திலகவதி அவர்கள் வரவேற்புரையில் நம் பன்னாட்டு திருக்குறள் இணையத்தை பற்றியும் தமிழ்நாடு திறந்தநிலை திருக்குறள் இருக்கை செயல்பாடுகள் பற்றியும் சுருக்கமாக எடுத்து கூறியது. அது மட்டுமல்லாமல் இன்றைய சிறப்புரையாளர் முனைவர் நெடுஞ்செழியன் அவர்கள் மிக சிறப்பாக அறிமுகப்படுத்தினார்கள். இன்றைய நிகழ்ச்சி குறையில்லாமல் இருக்கிறதுக்காக கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அவர்கள் இனிமையான திருவள்ளுவர் வாழ்த்தை பாடியும் திருவள்ளுவர் மந்திரம் போடியும்
அமர்வை இப்படியே ஒரு களகட்டு வச்சுட்டாங்க அவங்க. மின்னணு தொழில்நுட்ப வல்லுநர் திரு கருணாநிதி அவர்கள் அவருடைய இணையருடன் சேர்ந்து தயாரித்த வழங்கிய காணொலிகள் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் அறிவு களஞ்சியம் அமைப்பு மற்றும் அறிவியல் பூங்கா கண்டுகளித்தோம். இந்த அறையியல், இன்றைய தலைப்பு அறையியல், அறிவின் பண்புகள் யாவை என்பதை பற்றிய குறிப்புகள் திருக்குறளில் பல இடங்களில் காணலாம். மெய்யுணர்வு மற்றும் அறிவுடைமை அதிகாரங்களில் எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படிங்கிறார் ஒரு இடத்துல. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவது அப்படிங்கிறார் இன்னொரு இடத்துல. இந்த குறள்கள் அறையியல் அறிவின் இலக்கியத்தை கூற வந்தவை. அறையியல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதா கூற வந்தவை. இருந்தாலும் விஞ்ஞான அறிவியல் தொழில்நுட்ப செயல்பாடுகளுக்கும் பொருந்துமாறு இவை உள்ளன. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்ன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த தொன்று தொட்டு பலருடன் இந்த மூட நம்பிக்கைகளையும் இயற்கை நிகழ்வுகளுக்கான காரணங்களையும் விஞ்ஞானிகள் ஆராய்ந்து உண்மையை நிலைநாட்டியுள்ளனர். இவ்வாறு செய்ததினாலேயே பல அறிவியல் முன்னோடிகள் தண்டிக்கப்பட்டுள்ளனர், இறந்துபட்டுள்ளனர். அது கூட அவர் முனைவர் நெடுஞ்செழியன் அவர்கள் இதை பத்தி சொன்னாரு. அவர் நெடுஞ்செழியன் அவர்கள் சமூக மருத்துவ வேளாண் துறையை பத்தி ரொம்ப அழகாக, அவர் ரொம்ப உணர்ந்து வேற விதமா, வேற கோணத்துல, நாங்கெல்லாம் யோசிக்கிறது ஒரு கோணம்னா அவருடைய கோணம் முற்றிலும் புதிதாக இருந்தது. என்னென்ப ஏன் எழுத்தென்ப சொற்றொடர் இன்றைய கணினி ஈரிலக்க தொழில்நுட்பம் டிஜிட்டல் டெக்னாலஜிக்கு எப்படி பொருந்துகிறது அப்படிங்கிறது அவருடைய இது ரொம்ப அருமை. இதை நான் ரொம்ப அனுபவித்து கேட்டேன். அதை சங்ககால பெண்பாளர் தென்புலவர்கள் கல்வி பெற்றிருந்தது. அப்புறம் இந்த மணற்கேணி ஆழ அகலம், அதுக்கு இதெல்லாம் நம்ம நினைக்க நிறைய கருத்துக்கள் தோன்றுகின்றன. நோய்களுக்கு எந்த விதமான சிகிச்சை, உலகம் உருண்டை, அந்த கலீலியோ தண்டனை, இது எல்லாமே. வேளாண் துறையிலும் திருவள்ளுவரின் ஆழமான கருத்துக்கள் அருமையாக எடுத்துரைத்தார். திருவள்ளுவர் எப்படி, திருவள்ளுவர் நேரில் பார்த்தா என்னென்ன கேள்வி அவர் பெரிய பட்டியலை வச்சிருக்காரு. அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். அவர் முனைவர் தெய்வ சுந்தரம் அவர்கள் தயாரித்த மென்பொருள் சொல் இலக்கணம், இத இலக்கணப்படி ஒத்துவரும் இடங்கள் அப்படிங்கிறது ஒரு மென்பொருள் தயாரிச்சாராம். அது எந்த மென்பொருள்? ஏன்னா நான் இந்த கூகுள் போடுறேன், அப்புறம் அஞ்சலி இது இருக்கு, அது தவிர கூகுள் தமிழ் டிரான்ஸ்லேஷன், அது மாதிரி 2-3 மென்பொருள். எல்லாத்துலயும் இந்த மாதிரி ஒரு பிழை திருத்தமோ தானாக ஏதாவது வந்துடுது. ஆனா இது நான் பார்க்கல. அது எந்த மென்பொருள் அப்படின்னு சொன்னா தேவை. தமிழ் மென்பொருள் தாங்க. ஒரு நிமிஷம். அப்புறம் சொன்னாலும் பரவாயில்ல. நீங்க தனியா கம்ப்யூட்டர்ல அந்த பேரை அது மென்தமிழ்னே ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கி இருக்கிறாங்க. மென்தமிழ். ஓகே. ஓகே. சோ அது அப்படியே ஃப்ரீயா பண்ணிக்கலாமா இல்ல ஏதாவது? இல்லைங்க, முன்னாடி இப்போ 375 ரூபா ஜிஎஸ்டியோட சேர்த்து. ஓகே. அவர்கிட்ட வாங்கிக்கலாங்கய்யா. மின்னஞ்சல் வழியாக நமக்கு அந்த பாஸ்வேர்டு அனுப்பிடுவாரு. இல்லைன்னா 14 நாளைக்கு நமக்கு ஃப்ரீயா ஒர்க் பண்ணும். சரி. 15வது நாளுக்கு நமக்கு அதை உள்ளீடு செய்து ஒரு இடத்துல பாஸ்வேர்டு போடணும். சரி. ஏன்னா நான் எப்போ எதுனாலும் சேவன் அவர்கள் நீங்க இத்து வந்திருக்கு, இங்க இடத்துல இத்து வரக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரியாது சார், நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், அதெல்லாம் நீங்களே திருத்திங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ இது இருந்தா இன்னும் உங்களுக்கு சௌரியமா இருக்கும். நீங்க அந்த இதுல அனுப்பிச்சு விடுங்க, குழு இதுல போட்டு விட்டீங்கன்னா நான் அதை பார்த்துக்கிறேன். நன்றி ஐயா. அவரோட எண் இருக்கு, உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க அவர்கிட்ட நல்லா பேசலாம். அவரு அனுப்பி வச்சிருவாரு உங்களுக்கு. அவரோட எண் இருக்குங்க, நான் அனுப்புறேன் உங்களுக்கு. அடுத்து ஆஸ்திரேலியாவில இருந்து இணைந்திருக்கிற நடேசன் ஐயா அவர்கள் தன்னுடைய கருத்தையும் கேள்வியும் கேட்பார். மிக்க நன்றி ஐயா. இந்த நம்முடைய ஐயாசாமி அவர்களுக்கு இன்றைய தலைவர் என்ற வாய்ப்பு கொடுத்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்றைக்கு மிக அருமையாக அமைந்தது இன்றைய உரை.
இன்றைய பொழிவு இந்த நம்முடைய புனித வளனார் கல்லூரி உடைய முனைவர் திரு நெடுஞ்செழியன் அவர்கள் மிக சிறந்த உரை ஆற்றினார்கள். கோபாலன் ஐயா மாதிரி நானும் அந்த காலேஜில் படித்தேன், நானும் ஒரு முன் மாணவர் என்று சொல்லி எனக்கும் பெருமை தான். நான் ஒரு பொறியியலாளர் இருந்தாலும் நான் 72 73 நாங்கள் தான் பியூசி படித்தேன். அப்போ ஃபாதர் காஷ்மீர் அப்படின்னு நாங்கள் இருந்தார். அவர் தான் என்னை சேர்த்துக்கிட்டாரு. அப்போ நான் அவருக்கு நான் கொழும்பில் படித்தேன். அங்கே என்னுடைய இந்த தனிநாயக அடிகளார் அவர் எனக்கு கொடுத்துருந்த அந்த தகுதி சான்றிதழ் கடிதத்தை காமிச்ச உடனே அட்மிஷன் கொடுத்துட்டாரு. ஞாபகம் இருக்கு. அது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத அனுபவம். ஒரு கேள்வி இருக்குங்க. அடுத்தது அது தவிர கொஞ்சம் இருக்கு. என்னம்மா சொல்லுங்க. ஓகே, இது குரல் வந்தது. இது ரொம்ப, அதாவது இந்த 3 இயல், அதாவது சமூக அறிவியல், மருத்துவ அறிவியல், வேளாண் அறிவியல், இப்படி எல்லா இந்த திருக்குறளில் எல்லா அறிவியல் எங்கேனும் சிதறி இருக்கு. நிறைய சொல்லியிருக்கிறாரு. ஆனால் என்னுடைய சந்தேகம் இல்லை, அது நான் நினைக்கிறேன் உண்மையாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த அறிவு நம்முடைய தமிழுடைய நம்முடைய நாகரிகம், நம்முடைய பண்பாண்டு பல ஆயிரக்கணக்கு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்க வேண்டும். அதாவது இப்போ நமக்கு நம் தமிழுக்கு அரண் கட்டி நிற்பது தொல்காப்பியம். அது ஒரு 5000 3000 வருஷம் 5000 சொல்கிறாங்க. அது வந்திருக்குமா இருந்தால் இலக்கியத்துக்கு அரண் வந்தது தொல்காப்பியம் என்று சொன்னால் அதற்கு முன்பு ஒரு 5 10,000 வருடங்களாவது நம்ம தமிழ் மொழியில் செய்யுள்கள் எல்லாம் இருந்திருக்கணும். கல்வியெல்லாம் ஒரு உயரிய நிலை இருந்ததுனால தான் இந்த மாதிரி புலவர்கள், பெண் புலவர்கள்லாம் படிச்சிருக்கிறாங்க. அத்தோடு நான் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் திருவள்ளுவர் இந்த அறிவினை தொல்காப்பியத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்டார் என்பது நான் அறிந்து கொள்கிறேன். அதை குறித்து நம்முடைய தொல்காப்பிய தொன்று நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நம்முடைய டாக்டர் பத்மநாதன் அவர்கள் சில வார்த்தைகள் சொல்லுவார். அதனால் இதை ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா தொல்காப்பியரின் முதல் மாணவர் வள்ளுவர்னு சொல்லுவாங்க. ஒரு 500 ஆண்டுகள் அவர் பின்பற்றவராக இருந்தாலும் இந்த ஒரு கருத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததையா என்னுடைய ஒரு கேள்வி, அதாவது இங்கே தூய வளனார் கல்லூரியில் திருவள்ளுவர் சிலை இருக்கா? ஏன்னா அது எனக்கு ரொம்ப தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல். அது குறித்து சொல்ல முடியுங்களா? பதில் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. இல்லைங்க, அங்க திருவள்ளுவர் சிலை இல்ல, வீரமாமுனிவர் சிலை இருக்குதுங்க. வீரமாமுனிவர் சிலை இருக்குது. நன்றிங்க. இது குறித்து நாங்கள் பிறகு நான் நேரடியாக உங்களுடன் உரையாட விரும்புகிறேன். ஏன்னா ஒரு சிலை ஒன்று தயாராக இருக்கு, அதை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு முடியாம ஒரு சூழ்நிலை. அதனால அது குறித்து நான் பின்பு உரையாடுகிறேன் நேரடியாக. உங்களுடைய இலக்கத்தை நான் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயா. மிக்க நன்றி. அடுத்து நமது தொல்காப்பியர் தொண்டர் கலைமாமணி பத்மநாதன் ஐயா அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை. சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கங்கள். அவர் நான் அடியேன் புதுச்சேரியை சேர்ந்த நான் இப்போது என்னுடைய 2ஆம் மகனார் இளம்பூரணன் வீட்டிலிருந்து, அதாவது டென்மார்க் நாட்டிலிருந்து உரையாற்றுகிறேன். அவர் நம்ம நடேசன் ஐயா ஆசிரியர் சொன்னது முற்றும் உண்மை. தொல்காப்பியரின் முதல் மாணவன் திருவள்ளுவர். அதாவது உங்களுக்கு தெரியும், அண்மையில் 20ஆம் நூற்றாண்டில் 10ஆம் நூற்றாண்டில் நோபல் பரிசு வாங்கினவர் ஜெகதீஷ் சந்திர போஸ். தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்று சொன்னவர். அதனால் அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க இல்லையா? நான் தொல்காப்பியர் 4000 ஆண்டுகளுக்கு முன்னரே ஓரறிவதுவே உற்றறிவதுவேன்ட்ட, 2 அறிவறிவே அதனோடு நாவே, 3 அறிவது அவற்றோடு மூக்கே, 4 அறிவதுவே அவற்றோடு செவி கண்ணே, 5 அறிவதுவே அவற்றோடு செவியே, 6 அறிவதுவே அவற்றோடு மனநேனார். அப்போ ஓரறிவாகிய புல்லுக்கும் மரத்துக்கும் உயிர் உள்ளது என்று சொன்ன தொல்காப்பியனுக்கு கொடுக்க வேண்டிய நோபல் பரிசு 4000 ஆண்டுகளுக்கு முன்ன கொடு பாருங்க. இது எவ்வளவு முரண். அதே மாதிரி அந்த உலகம் உருண்டை என்று சொன்ன கலீலியோ நல்ல வேலை அடிபட்டாரு. ஆனால் தொல்காப்பியர்
4000 ஆண்டுகளுக்கு முன்னே நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் என்று சொல்லியிருக்கிறார். 5ம் ஞாலம் என்ற பெயரையும் தொல்காப்பியர் சூட்டியிருக்கிறார். ஞால் என்றால் தொங்குதல். யானைக்கு ஞால்வாய் என்றே ஒரு பெயர் உண்டு. தொங்குகின்ற வாயை உடையதால் அந்த வகையில் இன்றைக்கு திருவள்ளுவரை பற்றி ரொம்ப அழகா சொன்னார். அதாவது உள்ளபடியே நான் பேராசிரியர் முனைவர் நெடுஞ்செழியன் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், கல்வியில அவர் சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு சொல்லையும் எடுத்து இங்க பக்கத்துல கற்க கசடற, கற்பவை கற்றபின் நிற்க இருக்கத்தக்க அப்படி தள்ளிக்கலாம். கற்க கசடற கற்க, கற்பவை கற்க அப்படி தள்ளிக்கலாம். அதே மாதிரி அதுல ஒரு குறள் சொல்லியிருக்காரு. பொதுவாக தெரியும், வெண்பாவில் வெண்சீர் வெண்டலை வரணும். அந்த வெண்சீர் வெண்டலையில இயற்சீர் வெண்டலை இருக்கு, வெண்சீர் வெண்டலை இருக்கும். வெண்சீர் வெண்டலையில் காய்ச்சீர் மட்டுமே பயின்று வரும், விளச்சீரோ அல்லது மாச்சீரோ வராது. அதாவது மாமுன் நேரையோ விளமுன் நேர வராது. இதுல வெண்சீர் வெண்டலையில காய்ச்சீர் மட்டும்தான், காய்முன் நேர் மட்டும்தான் வரும். சொன்னார் பாருங்க, அழகான ஒரு குறள். எப்படி நீட்டி போறார் பாருங்க. அதாவது யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாத வாருன்ட்டாரா கூட காசுல முடிச்சிருக்காரு, நாள்ல முடியல அந்த வாய்ப்பாட்டை. யாதானும் எவ்வளவு நீட்டி போறாரு பாருங்க. டேய், சாவர வரைக்கும் போயிடுடா. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னனும் மாசர கற்றோன் சீர்தூக்கி மன்னனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு ஒன்றில். அதாவது இந்த மன்னனுக்கு தந்தை சம்பளால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடம் சொல்லுவாள். மன்னனும் நீயோ வடநாடும் உன்னதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினன்னு சொன்னான் கம்பன். அதனால்தான் அந்த கல்வியை சொன்னார். அதாவது இதை தொல்காப்பியர் இதற்கு ஒரு வரையறை கொடுத்திருக்கிறார். நான் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, தொல்காப்பியரின் மாணவன் தான் உள்ளதுக்கு தொல்காப்பியர் சொல்லும்போது நம்ம முனைவர் நெடுஞ்செழியன் அவர்களுக்கு தெரியும், வேண்டிய கல்வி யாண்டு 3 இரவாதுன்ட்டார். இப்ப பாருங்க, இளம் கலை அது பிஎஸ்சியோ பிஓ, அதாவது 3 ஆண்டுகள் படிச்சுட்டா அவனுக்கு ஒரு பட்டமே கொடுத்துடுறாங்க. அது கடைசி வரைக்கும் போட்டுக்கலாம். சுடுகாடு வரை வருவது பட்டம் மட்டும்தான், அதெல்லாம் எதுவும் வராது. 10 காணி 8 காணிலாம் வராது. அதனால இந்த கல்வியை வரையறுத்தவன் தொல்காப்பியர். இந்த இவ்வளவு ஆண்டு படிச்சா போதும், வேண்டிய கல்வி ஆண்டு. இப்படியே நிறைய இந்த இது சொன்னீங்க. கல்வி மருத்துவ சொன்னீங்க பாருங்க, எவ்வளவு பெரிய அறிஞன் தெரியுமா வள்ளுவன். அதாவது அவனை தூக்கி தள்ள வச்சாடுறதுக்கு, மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவனின் ஊறுபாடு இல்லை உயிர்க்குன்னு சொல்லி. என்ன அதாவது நமக்கு நல்ல உணவா இருக்கலாம், அதையும் அளவோடு உண்க. அளவு மீறிச்சுன்னா ஊறுபாடு இல்லைன்ட்டான். அளவோட உண்ணா உன்னுடைய அற்றால் அளவறிந்து உண்க, அகுதுடன் பெற்றான் நெடுதுவிக்குமான்ட்டு கடைசியில் சொல்றா பாருங்க. மருந்துன்னா என்ன, ரொம்ப அருமையான குறள். இந்த குறளை வெறும் மருந்தை மட்டும் கொடுத்துட்டா போதாது, ஒரு மருத்துவமனை எப்படி இயங்க வேண்டும். கடைசி குறள், என் உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழை செல்வான் என்று அப்பார் நாட்புற்றே மருந்து சொல்லியிருக்காரு. இந்த நாடு பொருத்தமா இருக்கணும். ஏன்டா படுத்த அந்த பெட்ல இவரு என்ன கன்றாவி கொண்டாந்து 10 நாள் சேர்த்து கொடுத்துக்கிறாங்களே, இப்படி மருத்துவம் இது பண்ணனா அவங்க எங்க நோய் போகும். என்னடா இந்த மருத்துவர் நம்ம நோய் தீர்க்க வந்தவர் இந்த மாதிரி. அதாவது தீர்ப்பான அன்போட இருக்கணும், மருந்தும் பொருத்தமா இருக்கணும். அவனுக்கிட்ட பணி செய்யலாம் பாருங்க. இந்த செவிலியர்கள் கையெழுத்துக்கு முன் அடியேனுடைய அந்த அறுவை மருத்துவத்தின் போது அந்த செவிலியர் காட்டின அன்புலாம் இருக்கு பாருங்க, மறக்கவே முடியாது. அப்போலோ மருத்துவமனை எதுக்கு சொல்றேன்னா, இந்த 4ம் ஒன்றாக இயங்கினால்தான் மருந்து வேலை செய்யும். சொன்னீங்கல்ல, வாதம் சிலத்துமோ பித்தம் சொல்லுவோம் வடமொழியில. அதாவது மிக 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 அருமையான குறள். முதல் குறள், மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணியம். அந்த அளவுல மிக அழகாக சொன்னார். அடுத்து இது அறிவியல் மேலாண்மை சொன்னீங்க. இது சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. இந்த வகையில் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாவற்றையும் வள்ளுவன் கற்றுக்கொண்டது தொல்காப்பியரிடமிருந்து. தொல்காப்பியர் தான் அவருக்கு மானசீக குரு, ஆசான். ஏன்னா அவருக்கு இவருக்கு கால இடைவெளி ரொம்ப தூரம். ஆனால் தொல்காப்பியத்தை முழுதும் படித்திருக்கிறார். இந்த மரபியலை படிச்சு பாருங்க. நீங்கள் இங்க ஐயா இளம் அறிவியல் இது தாவரையில் படிச்சிருந்ததால இந்த மரபியல்ல இலைகள் எந்தெந்த பெயரை பெறும், ஆடுகள் அதாவது அந்தந்த இளமை பருவம், இதெல்லாம் தோடே மேலும் சொல்லுவார். இதெல்லாம் நீங்கள் அவசியம் படித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த இப்போ 3 நேர்த்திகம் ஒரு இந்த நாக்கு இது பாருங்க. இன்னொரு செய்தி எவ்வளவு நுணுக்கமா சொல்லிருக்காரு பாருங்க. யாகாவாராயனும் நாகாக்க
அவர் சொல்லுக்கு மட்டும் சொல்லவில்லை, உணவுக்கும் சொல்லி இருக்கிறார். நாவை அடக்கிய ஆள் தான். எங்க சாப்பிடும் போது அடக்கிய ஆள் தான். அடியன் ஒரு வெண்பா நேற்றுக்கு தான் சும்மா இழுத்தறுப்பேன் என் நாவே, இது வெண்பா நான் நேற்றுக்கு சும்மா அப்படியே இழுத்தறுப்பேன் என் நாவை என்றும் அடங்கா கழுத்தறுப்பை செய்கிறாய், காணும் அழுக்கெல்லாம் எல்லாத்தையும் நம்ம சொன்னீங்களே சிவராம அவர் தான் சொல்லுவாரு, அழுக்கெல்லாம் சாப்பிடுங்க, காணும் அழுக்கெல்லாம் கண்டபடி உன்னால் தான் உண்டே கவல்கிறேன், குண்டமாய் நீ போ தொலைந்து. இது நான் எழுதின வெண்பா. அதாவது ஒன்று வெட்டிடுவேன்னு சொல்றேன் என் நாருக்கு. உண்மை அப்படிதான். நாக்கை அடக்கினால் இரண்டு வகையிலும், சொல்லுக்கும் நாக்கை அடக்க வேண்டும், உண்ணும் உணவுக்கும் நாக்கு அடக்க வேண்டும். இதை வள்ளுவர் ரொம்ப குறிப்பா சொல்லிக்கிறான், யாகாவாரன் நாகாக்கு என்று சொல்லி. இந்த வள்ளுவரை நாம் தலைமேல் தூக்கி வைத்து கொண்டாடுவதற்கு காரணம் அவன் தொல்காப்பியத்தை பயின்றவன் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிக மிக அருமையாக தொல்காப்பியர் தொண்டர் கலைமாமணி பத்மநாதன் ஐயா பேசினாரு. இப்பொழுது நமது நெய்வேலி இதோட மேலாண்மை இயக்குனர், முன்னாள் மேலாண்மை இயக்குனர் மிஸ்டர் ராமலிங்கம் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். இந்த குவியம் இணையத்தில் இணைந்திருக்கும் தமிழ் சான்றோர் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைய சிறப்புரை ஆற்றிய முனைவர் திரு நெடுஞ்செழியன் அவர்கள் அறிவியல் நோக்கில் திருக்குறள் என்ற மிக மிக அழகாக கூறினார்கள். கிளக்கதைகளோடு பல பல்சுவை செய்திகளோடு கூறினார். அது சமூக அறிவியல் என்ற தலைப்பில் கல்வி அதிகாரத்தையும், மருத்துவ அறிவியல் மருந்து அதிகாரத்தையும், வேளாண் அறிவியலில் உழவு என்ற அதிகாரத்தையும் மையமாக வைத்து சிறப்பாக கூறினார். இது தவிர ஒரு சில அறிவியல் உண்மைகளும் இருக்கிறது நான் உணர்கிறேன். இருந்தாலும் ரத்தின சுருக்கமாக இந்த 3 தலைப்புகளில் மிக அருமையாக உரையாடினார். கேட்பதற்கு ரொம்ப இனிமையாகவும் ஆழ்ந்த கருத்து உடையதாகவும் இருந்தது. ஐயா அவர்கள் திருவள்ளுவர் தொல்காப்பியரின் தொண்டர் என்பதை முதல் மாணாக்கர் என்ப பொருள்படும் வகையில் மிக சிறப்பாக கூறினார். பொதுவாக இன்றைய இந்த ஜூம் மீட்டிங் ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. நன்றி, வணக்கம். ஐயா பாலாஜி ஜெயபால் புதியவர் வந்திருக்காரு, அவரை பேச சொல்லலாங்க. பாலாஜி ஜெயபால்னு புதுசா இன்னைக்கு வந்திருக்காங்க. பாலாஜி ஜெயபால். ஆமா ஐயா, அறிமுகப்படுத்திய சொல்லுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா நான் பேசுறது? நல்லா கேக்குது. வணக்கம். நான் பாலாஜி ஜெயபால், ஸ்டாக்ஹோம் தமிழ் சங்க தலைவர். இந்த பன்னாட்டு திருக்குறள் இணையத்தொடரில் பேராசிரியர்கள், முனைவர்கள், சான்றோர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவருடன் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். திருக்குறள் மற்றும் தொல்காப்பியத்தில் இருக்கும் அறிவியலை மிக அழகாக எடுத்து கூறினீர்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் இந்த அழைப்பு ஒரு 40 நிமிடம் தான் நெடுஞ்செழியன் ஐயா அவர்கள் கொடுத்திருந்தோம்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய கொடுத்திருந்தா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல, அவ்வளவு சிறப்பா விளக்கம் கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி ஐயா. மற்றும் எந்த நாட்டுல இருக்கீங்க? ஸ்வீடன் நாட்டுல இருக்கீங்க? ஆமாங்க, ஸ்வீடன். ஆமா. வாங்க, ஒவ்வொரு எல்லா நிகழ்வுகளும் உங்களுடைய எண்ணை போடுங்க. எல்லா நிகழ்வுக்கும் வாங்க. உங்கள் பக்கத்து நாட்டில் தான் நான் அடியன் இருக்கிறேன். நல்லது. ரொம்ப நன்றி. திரு கருப்புசாமி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. அவங்க தான் என்னை அறிமுகப்படுத்தினாங்க. மிக்க நன்றி. பெரியண்ணன் அவர்கள். விஜயம்மாவும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். விஜயம்மாவும். இணைப்பில் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். சமூக அறிவியல், வேளாண்மை அறிவியல், மருத்துவம் அறிவியலை பற்றி மிக அருமையாக எடுத்துரைத்த பெருமைக்குரிய நெடுஞ்செழியன் அவர்கள் ஆழ்ந்த அகன்ற நுண்ணிய அறிவுடையவர் என்பதை இந்த
உரை எடுத்து காட்டுகிறது. அதிலும் மருந்தை பற்றி சொல்லும் போது மிக அருமையாக வாதம், பித்தம், பிளேத்தமும் என்று சொல்வார்கள். அதை அவர் தமிழ் படித்து அழகாக எடுத்துரைத்தார். அவர் மேலும் மேலும் இது போன்று இணைந்து பல கருத்துக்களை நல்குமாறு அன்புடன் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துகள். அடுத்து ஐயா கருப்புசாமி ஐயாவை பேச சொல்லலாம். கருப்புசாமியை பேச சொல்லுங்க. உங்களுடைய அன்மியூட் பண்ணிட்டு பேசு. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிகழ்வு ரொம்ப, அதாவது எப்பவும் ஐயா இப்போ நம்ம கலைமாமணி ஐயா இருந்து சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அதில் எந்த குறையும் இல்லாத அளவுக்கு ஐயாச்சாமி ஐயா அவர்களும் திலகவதி அம்மையார் அவர்களும் ரொம்ப, அந்த கருணாகரன் ஐயா அவர்களும் ரொம்ப சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அதோட நம்ம வாசிகை அக்கா பாடினாங்க, பாடி அதுக்கு மெருகூட்டிட்டாங்க. அப்புறம் நம்ம கோபாலன் ஐயா அதுக்கு எப்போவுமே வழக்கமாக அவருக்கே உரிய நடையில் அவர் எல்லாவற்றையும் எடுத்து கூறி அந்த தூய வளனாருக்கு அந்த கல்லூரிக்கு தொடர்புடைய 2-3 பேர் பேசினாங்க. எனக்கு கூட அதுக்கு தொடர்பு இருக்குன்னு பேசலாம்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நான் அந்த பக்கமே போனதில்லை. அதை பத்தி எனக்கு தூய வளனாருங்கிறத பத்தி அது என்ன, அவர் தூய வளனாருங்கிறவர் யாரு திருச்சி செயின்ட் ஜோசப் காலேஜ் தான். அது வேற, அதுக்கு தமிழ்ல சொன்னாங்க தூய வளனார் கல்லூரி. ஜோசப் தான் தமிழ்ல வளனார்னு இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க. ஆமா 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 புரிஞ்சுக்கிட்டேன். முன்னாடி சூசையப்பர்னு சொன்னாங்க. ஆமா, இப்ப தூய வளனார் வளனார்னு வச்சிருக்காங்க. ஆரம்பத்துல புனித சூசையப்பர் கல்லூரின்னு சொல்லுவாங்க. அப்புறம் புனித தூயன்னு ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. இப்ப ரொம்ப ஐயா பாலாஜி ஐயாவை அறிமுகப்படுத்துவதற்காக நன்றி தெரிவிக்கிறோம். ஆமா, பாலாஜி ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அவங்க இப்ப அவங்க அமைப்புல என்ன சிலர் இருக்காங்க, தலைவர், பொருளாளர், செயலாளர் எல்லாம் நம்ம சென்னையில இருக்கிறவங்க தான். இப்ப இவர் கூட இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்காரு, இங்க இருந்து தான் அட்டன் பண்றாரு. ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நம்மளோட தொடர்ந்து பயணிப்பாங்க. நான் இன்னும் நேரம் அவங்களெல்லாம் சந்திக்கல. இந்த நம்முடைய மகள் அங்கே இருக்கிறதுனால அவங்க மூலமா தான் தொடர்பு பண்ண இன்னைக்கு வந்தாரு. இவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே தமிழ் பிள்ளைங்களுக்கெல்லாம் தமிழ் பாடங்கள்லாம் எடுத்துட்டு நிறைய செயலாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது தமிழ் வளரணும் அப்படிங்கிறதுக்கு அவங்கெல்லாம் அந்த நார்வேல எல்லாம், ஐயா ஆஸ்திரேலியால எல்லாம் இவங்கெல்லாம் இருந்து செயல்படுற அளவுக்கு நம்மெல்லாம் செயல்படலை அப்படிங்கிறது தான் எண்ணம். அதே மாதிரி இவங்க தொல்காப்பியர் ஐயா பற்றி பேசையில் நான் கூட சொல்லுவேன். இப்போ ஒரு சின்ன நிகழ்வை நான் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். ஒரு சான்றோர்கள் அதாவது என் கூட வக்கீல்கள் ஒரு 10 பேர் கூட உட்காந்துருக்கேன். பேசிக்கிட்டே இருக்கையில் ஒருத்தர் கேட்டார், எப்பா தொல்காப்பியம்னு சொல்கிறாங்களே, அது என்னப்பா, எந்த காப்பியம்ப்பா அப்படின்னாரு. அதில் இருந்த ஒரு 7-8 பேருமே தொல்காப்பியம்னா என்னங்கிறது தெரியல, இது ஐம்பெருங்காப்பியமா ஐஞ்சிருங்காப்பியமா அப்படிங்கிறது மாதிரி தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்களே ஒழிய, இந்த தொல்காப்பியத்தை நம்ம இன்னைக்கு இவங்கெல்லாம் மூலமாவது உலகம் பூரா தொல்காப்பியம் படிக்கலைன்னா ஆனாவே படிக்க முடியாது. ஆனாவே கிடையாது, ஆனாவன்னாவே கிடையாது. உயிரெழுத்து மையெழுத்து உயிர்மெய் எழுத்தே தெரியாத. அது இப்போ குரல் வெண்பா படிக்காம, வெண்பா இலக்கணம் படிக்காம நம்ம திருவள்ளுவர் தாத்தா குரல் வெண்பாவை எழுதியிருக்க முடியாது. அதனால அவர்களுடைய முதன்மை சீடர் அப்படின்னு இன்னைக்கு நம்ம ஐயா சொன்னாரு. அதை ரொம்ப நான் ஆமோதிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். ஐயா விஜயலட்சுமி ராமசாமி அம்மா இருக்காங்க. விஜய ராமசாமி அம்மா, அவங்கள பேச சொல்றாங்க. விஜயலட்சுமி ராமசாமி அவங்க இல்லைங்க, இருந்தாங்களே இல்ல போயிட்டாங்களோ. அடுத்து MTS அகாடமின்னு பேர்ல இணைஞ்சிருக்கிறாங்க. அன்மியூட் பண்ணி பேசுங்கம்மா. MTS அகாடமி. அடுத்து எனக்குள்ள இருக்குங்களா போல இருக்கு. வாசுகி கண்ணப்பன் அம்மா அவர்கள் பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று
திரு நெடுஞ்செழியன் அவர்கள், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருந்தது. இவர் கருத்து பலவிதமா பரவி, அதாவது கிளை விட்டு பரவி பல கருத்துக்களை அள்ளி அள்ளி கொடுத்திருக்காரு. முதல்ல அவருக்கு மனமார்ந்த பாராட்டுகள். அதாவது சொல்றது கூட அப்படியே உணர்ச்சி பொங்குது. இவ்வளவு கருத்து திருக்குறள்ல இருக்குது. திருவள்ளுவரை பார்க்க முடியலையேங்கிற ஏக்கத்தை அவர் பேச்சுல இருந்து தெரியுது. உங்களை மாதிரியே நீங்க சொன்ன பிறகுதான் எங்களுக்கே திருவள்ளுவரை பார்க்கணும்னு ஆசை இருந்தது. நீங்க அவரை பார்த்தா கேள்வி கேட்பேன்னு சொன்னீங்க பாருங்க. ஆஹா, அப்ப நம்மளும் சேர்ந்து அந்த கோரிக்கையை திருவள்ளுவருக்கே வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். உண்மையில மிக அருமை. உங்களால இன்னைக்கு நீங்க ஒரே பள்ளியில படித்த 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு அருமை. அது 2வது, அறிவியலுக்கு வித்தியாசமான ஒரு கருத்து சொன்னாரு. மாறாத உண்மை அப்படின்னு. இது வரைக்கும் நான் அப்படி சொல்லி நான் இது வரைக்கும் யாரையும் நான் கேட்கல. ஏன்னா மாற்றம் ஒன்றுதான் மாறாததுங்கிறது கேள்விக்கேன். அது மாதிரி உண்மை கூட இப்ப கெமிஸ்ட்ரியில எல்லாம் ஒரு கண்டுபிடிச்சாங்கன்னா அது அந்த நேரத்துக்கு உண்மை. அடுத்தது எப்படி ரிசர்ச் பண்றப்ப எப்படி மாறும்னு தெரியாது. அதனால இது வந்து மாறாத உண்மைன்னு சொல்லலாமாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். அதை நீங்க எல்லாரும் சேர்ந்து தெளிவுபடுத்துங்க. 2வது, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. அடாடா, என்ன விரிவான விளக்கம். அகலமாத்தோம்னா எவ்வளவு கன அடி தண்ணி வரும், ஆழமாத்தோம்னா எவ்வளவு கன அடி தண்ணி வரும். ஐயோ அப்பா, ஒவ்வொன்னையும் அப்படி இந்த மாதிரி பேசுறப்போ குழந்தைங்களுக்கு அது நல்லா பதியும். பொதுவா சொன்னா ஆழமா படிக்கணும்னு சொன்னா கூட இந்த மாதிரி ஒரு உதாரணத்தோட சொல்றப்போ நிச்சயமா அது மனசுல நல்லா பதியும். 2வது, நீங்க வந்து மிகினும் குறையணும். அதுல அது செரிக்கும் உணவு சாப்பிடணுங்கிறப்ப மனசுல பதியத்துக்கு என்ன வந்தது? மார்னிங் பிரியாணி, மிட் நைட் பிரியாணி. இதை ஒன்ன சொல்லி நீங்க அந்த குரலை சொன்னீங்கன்னா எவனும் மறக்க மாட்டான். பிரியாணி சாப்பிட்றதெல்லாம் நினைப்பான், இப்ப இது சாப்பிட்ற வேலையா கூடாதா அப்படின்னு நினைப்பான். அது மாதிரி ஒவ்வொன்றும் நீங்க உங்க கம்பேரிசன், அதாவது திருக்குறள் இருக்கிற கருத்து பலருக்கு பல விதத்துல தெரியும். ஆனா நீங்க சொன்ன விதம், அதுக்கு சொன்ன உதாரணங்கள் இன்றைய காலகட்டத்துல பிள்ளைங்க கேட்டாங்கன்னா தான் மனசுல போய் அது நிற்கும். ஆக அந்த எல்லாத்தையும் நான் சொன்னேன்னா திருப்பி நீங்க சொன்ன மாதிரி இருக்கும். உண்மையிலே மிக மிக அருமை. நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் மீண்டும் ஒரு முறை இதில் இல்லாத பல கருத்துக்களை எங்க மயிலை திருவிழா தமிழ் சங்கத்துல வந்து பேசணும்னு மிக்க அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் மீண்டும் மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துகள். நன்றி அம்மா. காணொளி காட்சி அம்மாவுக்கு ஒரு சின்ன விளக்கம் மட்டுமா? சொல்லுங்க. அம்மா, மாறாத உண்மை அறிவியல் என்பது எவ்வளவு உண்மையோ அதை போல அந்த உண்மை மாறினால் அதற்கான காரணம் விளக்கப்பட்டிருக்க வேண்டும். பரிசோதனை அப்படி விளக்கப்பட்டிருந்தால் அந்த மாறாத உண்மை அதுவும் அறிவியல் தான். ஆனால் விளக்கமே இல்லை, ஆனா மாறி இருக்குதுன்னு மட்டும் சொன்னா அது வந்து அறிவியல் இல்லை. விளக்கம் இல்லாம எதையும் ஒத்துக்க முடியாது. மிக சிறப்பாக காணொளி காட்சியை நமக்கெல்லாம் அள்ளி வழங்கிய திரு அவரு நமது சங்கத்தின் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் திரு கருணாநிதி பிரேமா கருணாநிதி அவர்கள் பேசுவார். ஐயா வணக்கம் ஐயா. நல்ல அருமையாக அவருடைய, அதாவது மணித்திறந்த வெள்ளம் போலதான் ரொம்ப வியப்பா இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து மேற்கோள் காட்டி ஒரு உற்சாகமா வந்து நீங்க பேசின இது ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்களை வந்து நாங்க நல்லாவே கேட்டோம், அனுபவிச்சோம். வழக்கம் போல கன்சன்ட்ரேட் பண்ணாங்க ஐயா கோபாலன் ஐயா அவர்கள். அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பா நம்மளுடைய சங்க நிறுவன செயலாளர் கலைமாமணி சேவாரத்ன ஐயா சேவன் அவர்கள் நம்ம பணித்ததை போல நமக்கு வந்து இந்த நிகழ்வு வந்து அருமையா நம்ம நடத்தி சென்றோம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றினை தெரிவித்து நன்றி வரைக்க மேடம் திலகவதி அம்மையாரு வரவேற்பு சொல்லிட்டேன். ஐயா வாசிக கண்ணப்ப நம்ம அப்ப சொல்லட்டும் நன்றி உரை. இல்லாட்டி ஐஎஸ் ஐயா என்னோட இதையும் நான் சொல்லிடுறேன். சொல்லிட்டு நன்றி உரை சொல்லிடுங்க. இல்ல, வாசுகி கண்ணப்பன் சொல்லுவாங்க. நான் என்னுடைய கருத்தை சொல்றேன். ஐயா முனைவர் நெடுஞ்செழியன் அவர்கள் கொஞ்சம் வெளியே வேற யாராவது நன்றி வர சொல்லிடுங்க. பாண்டிய மன்னன்
நெடுஞ்செழியன் மாதிரியே எல்லா எல்லா இதையும் சொன்னாரு. ரொம்ப சிறப்பான இது. அதுல திலகவதி இந்த என்ன இவரு வாசுகி கண்ணப்பன் கேட்டாங்க, மாறாத அப்படின்னு, மாறாத என்றும் மாறாதது தான் மாறாத உண்மை. உண்மைதான் அறிவியல் அப்படின்னு. அதாவது உண்மைங்கிறத எத்தனையோ உண்மைகள் இருக்கு. அது ஒரு சில நேரத்துல ஒரு சிலது மாறுதையும் அவர் சொன்னாரு. ரொம்ப அழகான மாறாத உண்மைகள்ங்கிறது ரொம்ப இது. அடுத்தது கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படிங்கிறதுக்கு ஐயா விளக்கம் சொன்னது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தது என்னென்ப ஏனை எழுத்தென்ப, அதுக்கு எண்ணுக்கும் எழுத்துக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படிங்கிறது. அப்புறம் கோபாலையா சொன்னது மாதிரி 0-1 அப்படிங்கிறத வச்சுதான் இந்த கம்ப்யூட்டரை இன்னைக்கு இயங்குது. அந்த 0-1 வச்சுக்கிட்டு, அதாவது 0-1 வச்சுக்கிட்டு இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது கோபாலையா அவர் பேசுறப்பவே கோபாலையா அவர் மனசுல ரொம்ப பொங்கி வருந்தது. அதை பார்த்தேன் நானு. அதை பார்த்தேன். அதனால இந்த இது எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு அப்படின்னு. கண்ணுடையார் என்பார் கற்றார், 22 புண்ணுடையார் கல்லாதவர் அப்படிங்கிறது. அது இல்லாம ரொம்ப தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு அப்படின்னு சொன்னாரு. அதாவது தோண்ட தோண்ட எப்படி தண்ணி அதிக இடத்துல வருது. மணற்கேணியில தோண்டுனா நம்ம பீச்சில எல்லாம் தோண்டி தண்ணி வித்துக்கிட்டு இருப்பாங்க. அதுல அந்த பீச் கரையில, கடல் கரையில உப்பு தண்ணி அங்க ஒரு 10 மீட்டருக்கு முன்னாடி உப்பு தண்ணி இருக்கும். ஆனா இங்க ஊறுறது நல்ல தண்ணியா ஊறும். அதாவது இந்த கற்கிறதுல நல்லதை கற்கணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொன்னாரு. அடுத்தது இந்த கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை, ரொம்ப ரொம்ப அழகா சொன்னாரு. அது விழிச்செல்வம் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்குதான் எனக்கு சரியான பொருள் புரிஞ்சுது. அழகான எடுத்துக்காட்டு அது. அதே மாதிரி இந்த மெடிக்கல் இதுல சமூக மருத்துவ அறிவியல்ல ரொம்ப ரொம்ப அழகா முக்கியமான குரல் எல்லாம் சொன்னாரு. அடுத்து இந்த மருத்துவ அறிவியல் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் சொன்னாரு. அடுத்து வேளாண்மையை பத்திட்டு ரொம்ப அழகா சொன்னாரு. என்னன்னா அவர் சொன்னது என்ன மாதிரி கோபால் சார் மாதிரி நம்ம இவர் மாதிரி தஞ்சாவூர் ஜில்லாவுல பிறந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த இதெல்லாம். வேளாண்மையை பத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப அழகா சொன்னாங்க. அது எல்லாத்தையுமே சொன்னா மறுபடி அவ்வளவு நேரம் எடுக்கும். அதனால ரொம்ப சிறப்பான சிறப்புரை ஆற்றிய ஐயா முனைவர் நெடுஞ்செழியன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இவர் பல்லாண்டு பல கோடி நூறாண்டு எல்லா வளமும் பெற்று வாழ வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. நன்றி உரை ஐயாசம் ஐயா, நீங்க நன்றி சொல்லிடுங்க ஐயா. அம்மா போயிட்டாங்க, வாசியம்மா. நீங்க இல்லாட்டி கோபாலன் ஐயா. கோபாலன் ஐயா, நான் வரவேற்பு நான் சொல்லிட்டேன். கோபாலையா சொல்லுவார். இன்று மிகச் சிறப்பான அமர்வு, இன்று ரொம்ப வித்தியாசமான அமர்வு கூட. ஏன்னா இத பத்தி அறிவியல் கருத்துக்கள் திருக்குறள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாவுட கட்டுரை எழுதியிருக்கேன், நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஆனா இன்றைக்கு அவர் நெடுஞ்செழியன் சொன்னது ரொம்பவும் புதிய கருத்துக்கள், நம்மளை யோசிக்க வைத்து விட்டது. ரொம்ப அருமையான கருத்துக்கள். அவருக்கு மிக்க மிக்க நன்றி. இன்று கலந்து கொண்ட நடத்தி கொடுத்த முனைவர் திலகவதி அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா ரொம்ப அழகா
நடத்தி கொண்டு போனார்கள். அப்புறம் அவர் கருணாநிதி அவர்கள், அப்புறம் அவர் இவர் ஐயாசாமி அவர்கள், இவர்கள்லாம் இணைந்து இன்னைக்கு வந்து அவர் இல்லாத குறையை, அவர் வந்து சேயோன் அவர்கள் இல்லாத குறையை பூர்த்தி செய்து விட்டார்கள். ரொம்ப அருமையாக இருந்தது. வந்திருந்த அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிவித்து, வாசுகி கண்ணப்பன் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் அவங்க நிறைவு செய்து விட்டார். ரொம்ப நிறைவாக இருந்தது. அனைவருக்கும் நன்றி கூறி இதை முடிக்கிறதுக்கு முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். மிக்க நன்றி. பாலாஜி ஜெயபால் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு. அவர் அறிமுகப்படுத்தினவர் நம்ம கருப்புசாமி அவர்கள். ஓகே, ஆமா, புதுசு, ஆமா 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 புதுசு, புது வரவு, நம்ம சங்கத்துக்கு புது வரவு. இது தொடர்ந்து வர கேட்டுக்கொள்கிறோம், வரணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன்.